வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் ரிதீஷ். வணக்கம் மாலதி. ஆரம்பிங்க சார். நேற்று கன்னியாகுமரி கோயிலில் நடந்த ஒரு தேரோட்ட நிகழ்ச்சியில் சேகர்பாபு அவர்கள் பங்கேற்க போயிருக்காரு. அங்கே அவங்க ஒரு கோஷம் எழுப்ப இவர் கோவப்பட்டார். என்ன சார் நடந்துச்சு? இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்களின் தராதரம் என்ன, தகுதி என்ன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்வதற்கு சேகர்பாபுவின் நடத்தை ஒரு உதாரணம். எப்படிப்பட்ட ஆளை செலக்ட் பண்ணி அறநிலையத்துறைக்கு போட்டிருக்கிறாருன்னு தெரியும். எங்கே நின்றுட்டு பேசுகிறாரு? கன்னியாகுமரியில் சுசீந்திரம் கோவிலில் அந்த சம்பவம் நடக்குது. வேணுக்குன்னு அவர் ப்ரோவோக் பண்ணுறதுக்காக தான் கோஷம் எழுப்புனாங்கன்ட்டு நான் சொல்கிறேன். நான் மறுக்கல. அதை வேணுக்குன்னு பிஜேபிக்காரங்க தான் போய் போடுவாங்கப்பா. இதான்ப்பா அரசியல், தேர்தல் நேரம். பாரத மாதா கி ஜெயின் தானே கற்றுனாங்க, சாவர்கி கி ஜே அப்படின்னு சொல்லிட்டு கற்றுனாங்க. கத்திட்டு போட்டோம். அல்லேலூயா பாபுன்றாங்க. என்ன வேணாலும் சொல்லட்டும்பா. என்னப்பா வார்த்தை பேசுவ கோயிலில் நின்றுட்டு? நீ அமைச்சர் பண்ணி ரவுடி கிடையாது. ஆனால் ரவுடியெல்லாம் அமைச்சராக்குனா என்ன நடக்குன்றதுக்கு சேகர்பாபு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இது திமுகவோட தரம். இது ஒரு இன்ஸ்டன்ஸ் இல்லை. ஒரு படித்த முனைவர் பேராசிரியர் பொன்முடி என்ன பேசினார்? 40-50 வருடங்களுக்கு முன்னால் இதையெல்லாம் பேசியிருக்கலாம். நான் மறுக்கல. கோர்ட்டில் போயிட்டு ஒரு அட்வொகேட் ஜெனரல் திரு PS ராமன் அவர்கள் ஆர்கியூ பண்ணும்போது, சார் இது புதுசாக பேசலை சார், ஏற்கனவே பேசுனது தான். இருக்கட்டும், பேசுவியா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி துணி இல்லாமல் சுற்றிட்டு இருந்தப்போ துணி இல்லாமல் சுற்றுவியா? இதெல்லாம் பேச்சா? நாகரிகம் வளர வளர நீங்கள் இந்த அடுத்த தலைமுறைக்கு, நீ இப்போ உன் வயசுக்கு நீ அதை பார்த்தோன்னே ஒரு மந்திரி பாருங்கள் எவ்வளோ கண்ணியமாக நடந்துக்கிறாரு, நானும் மந்திரி ஆகணும் அப்படின்னு தானே உனக்கு தோணணும். அவர் பாரு எவ்வளோ பக்குவமாக நடந்துக்கிறாரு. முகம் அருவறுத்து மூஞ்ச சுழிக்கல. நீ மோதிரம் இருந்தால் நேருக்கு நேராக வான்றாரு. என்ன அப்போ ரவுடி தானடா அப்படி பேசுவான்? வேறு யார் பேசுவா அப்படி? எந்த துறைக்கு எப்படிப்பட்ட அமைச்சரை தூக்கி போட்டிருக்கிறாங்க தெரியுதா? இவர் மட்டும் இல்லை, KKSS ராமச்சந்திரன், பொன்முடி, மச்சான், எவ்வளோ பேர். ஓசியில் தானே போகிற. நான் உங்கள் அப்பா வீட்டு காசில் இடத்துற. ஸோ இந்த இவங்களோட கல்ச்சரு, அதிமுகவோட கல்ச்சரில் நீ தொடர்ந்து பாரு. தப்பு பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நான் மறுக்கலை. கரப்ஷன்லாம் எல்லாம் இருக்கும். இந்த லாங்குவேஜ் அவங்கக்கிட்ட இருக்காது. இந்த கண்ணியமாக பேசுவார்கள். இந்த லாங்குவேஜ் நீ அங்கே பார்க்கவே முடியாது. ஏடிஎம்கேவோட டிஎன்ஏல இல்லை. இது சேகர்பாபு இது முதல் முறை இல்லை. குளத்தூர் தண்டராஜ்கிட்ட எப்படி பேசுன பார்த்தியா ஃபோனில்? நீ அங்கே இரு. நீ இன்னும் அவரை பார்த்தியா? வீட்டில் மழை தள்ளி ஊற்றுறதுக்கு ஆள் அனுப்புகிற நபரை நீ மந்திரியாக்குனா இப்படி தாண்டா பேசுவார் இருந்தாலே. ஸோ ஜனங்க தெரிஞ்சுக்கணும், எப்படிப்பட்ட ஆட்களுக்கு நீங்கள் வாக்களித்து இவர்களை எல்லாம் அதிகாரத்தில் அமர வைத்திருக்கிறீர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி கூப்பிட்டு குறைந்தபட்சம் இந்த மாதிரி பொது வெளியில் நான் அப்படி பேசுனது தவறுன்னு அவர்கிட்டேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு வருத்தம் வெளியில் வந்திருக்கணும்ல. அது கண்டுக்காமல் கடந்து போயிட்டே இருக்காங்க தெரியுதா? அவங்கள பொறுத்தவரை டே அப்படி தானே பேசுவேன், என்ன பண்ண முடியும் நல்ல. ஸோ வீட்டுக்கு அனுப்புகிற வேலையை ஜனங்க பார்த்துட்டாங்கன்னா சரியாயிடும். இந்த கல்ச்சரை மேடை ஏற்றக்கூடாது, புரியுதா? நீ இந்த மாதிரி கட்டரில் இருக்கிற மாதிரி நீ பேசுனேன்னா வட சென்னையில் அந்த சாகடியாக போய் இருந்துக்க. செக்ரட்டரியேட்டுக்கு வந்து மந்திரியாக உட்காராது, அவ்வளோதான். எனக்கு என்னமோ பிஜேபி காரங்களுக்கு தான் அவரோட அருமை தெரியலையோ அப்படின்னு தோணுது. சத்யராஜ் அவர்களுடைய பொண்ணு வந்து ஒரு தடவை சொல்லியிருந்தாங்கல்ல, ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சேகர்பாபு, அவருடைய குரல் அருமையாக இருக்குது. அவர் சத்யராஜ் மதிக்கக்கூடிய நடிகர், விட்டுருங்க. சினிமா சம்மந்தமாக அந்த ஒரு சத்யராஜன் ஆரம்பித்ததுனாலே இன்றைக்கி இந்த ஒரு திரைப்படம் சம்மந்தமாகவும் பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே டீமை மொத்தமாக போய் இந்த சல்லியர்கள் என்ற திரைப்படத்தை பார்த்தோம். எனக்கு பெருசாக அது பிடிக்கல. ஆனால் நீங்கள் எல்லாருமே அதை ரசிச்சிங்க. ஏன்னா இது ஒரு கதை சார், அங்கே நடந்த கதை என்னன்றதை படம் டாக்குமெண்ட்ரி, அது மாதிரி ஒரு படமாக இது இருந்ததுன்ட்டு. ஒரு படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, பிடிக்குது, பிடிக்கலன்றதெல்லாம் நம்ம முடிவு பண்ணோம், புரியுதா? அந்த படத்தை காட்சிப்படுத்தவே முடியலன்றது எவ்வளோ பெரிய குரூரம். ஸோ சென்னை மற்றும் சென்னை புறநகரில் 150 ஸ்க்ரீன்களை இந்த PVR என்ற ஒரு பன்னாட்டு நிறுவனம், அந்த லிஸ்டட் கம்பெனி அது, அந்த நிறுவனம் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு. நம்ம போகிறது PVRல தானே பெரும்பாலான சினிமாவுக்கு போகிறோம். எல்லா தேட்டரும் கிட்டத்தட்ட அவங்க தான் வச்சுருக்காங்க. படத்துக்கு தேட்டர் கொடுக்க மாட்டுறாங்க. அண்ணே தேட்டர் வாடகை எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னா அந்த கான்செப்டே இல்லையா. ஷேரிங் தான் இப்போ இது ஒரு தேட்டர்னு வச்சுக்கோங்க. இந்த நார்மலாக இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. இந்த தேட்டரை ப்ரொடியூசர் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர் வாடகை எடுத்துக்குவாங்க. ஒரு ஷோவுக்கு எவ்வளோ ரூபா? ஒரு 50,000 ரூபா. ஒரு ஷோவுக்கு 50,000 ரூபா கொடுத்துடணும். அது காலியாக இருந்தாலும் அது டிஸ்ட்ரிபியூட்டரோட தலையெழுத்து. இப்போ வந்து எல்லாமே ப்ராஃபிட் ஷேரிங். 100 பேர் வந்தாங்கன்னா 50 பேரோட காசு ப்ரொடியூசருக்கு, 50 பேரோட காசு தியேட்டருக்கு என்ற மாதிரியான சிஸ்டத்தில் நாங்கள் படமே கொடுக்க மாட்டோம். அதாவது தேட்டர் கிடையாது உனக்கு அப்படின்றாங்க. ஏன்னே இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு கேட்டால், அண்ணே இந்த டிக்கெட்டில் நீங்கள் வாங்குற டிக்கெட்டில் புக்கிங் பண்ணுறதுல இதில் எதுலேயுமே தேட்டருக்காரனுக்கு காசு இல்லை.
10 ரூபா பாப்கார்னை 800 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்குறீங்களா, அதுக்கு தான் காசு. ஸோ இங்கே வந்து எவனும் பாப்கார்ன் வாங்க மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஸ்க்ரீனை கொடுக்கறது இல்லைண்ணே அப்படின்னா. அது ரொம்ப சிரமப்பட்டு எடுத்த படம்ன்றது நீங்கள் அந்த படத்தை காட்சியில் பார்க்கும்போதே தெரியும். அது ஒரு கதை. புரியல, சல்லியர்கள் படத்துக்கு வரவங்க பாப்கார்ன் சாப்பிட மாட்டாங்களா? என்ன கான்செப்ட் இது? கூட்டம் வர மாட்டாங்க. அவதார் பார்க்க போகிறவன் பாப்கார்ன் வாங்குவான், செலவு பண்ணுறது யோசிக்க மாட்டான். இந்த சல்லியர் படம் ஒரு உணர்வோடு போய் பார்ப்பாங்க. அங்கே போய் நீ 500 ரூபாய்க்கு பாப்கார்ன் வாங்க. ஸோ அப்போ நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து தேட்டரே கொடுக்கல. அப்போ எல்லாராலையும் அவதார் எடுக்க முடியுமாப்பா? அப்போ சின்ன படங்கள் எப்படித்தான் திரைக்கு வெளியே வரும்? சினிமா வச்சு தானே வியாபாரம் பண்ணி, சினிமா வச்சு தானே நீங்கள் உங்கள் குடும்பமே பொழைச்சிக்கிட்டு இருக்கு. இதில் நீங்கள் தலையிடக்கூடாதா? சிவப்பு பூதம் நிறுவனம் நினச்சிருந்துச்சுன்னா இந்த படத்தை வெளியிட்டிருக்க முடியும்ல. கூடுதலாக இவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு காரணம், ஈழம் தொடர்பான எந்த விஷயங்களை பேசினாலும் எந்த விஷயங்களை நினைவுபடுத்தினாலும் அது திமுகவின் துரோகத்தை நினைவுபடுத்தும் என்பதற்காக தேர்தல் நேரத்தில் எதற்காக ஈழ போராளிகளை பற்றிய ஒரு படம் வெளியே வர வேண்டும் என்று அரசாங்கம் கான்சியஸாகவே இது வர வேண்டாம் என்று முடிவு செய்தது அப்படின்னு ரொம்ப மனவேதனையோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியதை பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ ஒரு ஓடிடி ப்ளஸ்ன்னு ஒரு ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகி அது பல பேர் பார்த்துவிட்டு நன்றாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த நெருக்கடியை மக்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் இன்னொன்று, ஒரு எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அந்த ஃபேராக ஒரு காம்படிஷன் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு பொருளை விற்கிறேன், நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீங்கன்னா நம்ம 2 பேரும் சந்தையில் போய் அந்த பொருளை வச்சு எந்த பொருள் சிறந்த பொருள்னு மக்கள் வாங்கிக்கணும். நான் மட்டும்தான் என் பொருளை சந்தைக்கு கொண்டு போக முடியும்னா அது ஃபேர் இது இல்லை. இதையெல்லாம் சரி செய்வதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு, ஒரு ஃபேர் ட்ரேடு நடக்கணுன்றதையெல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கு மத்திய அரசோட ஏஜென்சி ஒன்று, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு ஒரு ஏஜென்சி ஒன்று இருக்குது. பிஜேபி நம்ம இவ்வளோ திட்டுறோம்ல, அந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை சேர்ந்த அதிகாரிகள் சமூக வலைத்தளத்தை பார்த்துவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அதிகாரி தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சியை தொடர்பு கொண்டு அவங்க கஷ்டத்தை நாங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தோம், நீங்கள் ஒரு புகார் எழுதி கொடுங்க, ஏன் இந்த பிவிஆர்காரன் தேட்டர் கொடுக்கலன்றதுக்கு ஒரு பஞ்சாயத்தை வச்சுருவோன்ட்டு அவர்கள் அழைக்கிறார்கள். நீங்கள் திட்டுறீங்க பிஜேபியை, நானும் விமர்சனம் பண்ணியிருக்கேன், மாலதி விமர்சனம் பண்ணியிருக்காங்க, இவங்களும் விமர்சனம் பண்ணுறாங்க, அவங்க எப்படி தலையிடுறாங்க பாரு. நீ இங்கே இருக்கல, இதை நீ என்ஷூர் பண்ணியிருக்க முடியல. இதுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா போன்ற ஒரு ஏஜென்சியே வர வேண்டியதில்லை. சிவப்பு பூதம் நிறுவனத்தில் செண்பகமூர்த்தி பேசினார்னா எடுத்துங்கப்பா எல்லா தேட்டரும் கொடுத்துருவான். ஸோ பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் இடத்தில் சொன்னார். அதையும் பதிவு செய்து கொள்கிறேன். அவங்களா பார்த்து இது அன்ஃபேர், ஒரு படம் தேட்டருக்கு வரட்டும், ஏன்ப்பா புடியலப்பா மொக்க படம்பான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு ஜனங்க சொல்லட்டும், தேட்டரையே வரக்கூடாதுன்றது எந்த விதமான அடாவடி இது. கூலி படத்துக்கெல்லாம் போய் முதல்வர் ரிவ்யூ போகிறார். இது மாதிரி தமிழ் இளம் தொடர்பான படத்துக்கெல்லாம் போக மாட்டார். அது போனாலே அவங்களுக்கு சுருக்குன்னு குத்தும்ல. 1.5 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து காலி பண்ணாங்கல்ல, எல்லாம் திருப்பி இப்போ அப்புறம் இந்த பீச்சில் இந்த ஏர் கூலர் எல்லாத்தையும் எடுப்பாங்க. எதுக்குப்பா சார்? பொங்கலுக்கு புத்தக கண்காட்சி வருஷம் வரும். அதில் வந்து இந்த தடவை ஒரு புக்கு போட்டிருக்காங்க சார். அந்த புக்கோட பேர் பார்த்தீங்கன்னா ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதியா இல்லை ஆர்எஸ்எஸ் ரவுடியா அப்படின்னு. பிஜேபியை கடுமையாக தமிழகத்தில் பெரும்பாலானோர் எதிர்ப்பதற்கு காரணம் அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய மதவாத அரசியல். அந்த மதவாத அரசியல் வந்து ஒரு மதத்தை உயர்த்தி பிடித்தால் பரவாயில்லை, இன்னொரு மதத்தை சேர்ந்தவர்களை அவர்கள் குறிவைக்கிறார்கள், தாக்குகிறார்கள்ன்றதுனால தான் நாம் ஒருத்தன் ஒரு ஒரு மதத்தில் பிறந்து விட்டான் என்பதற்காக அந்த மதத்தை சேர்ந்தவங்கள மோசமாக சித்தரிக்கிறாங்க, அவங்கள ஒடுக்குறாங்க, நெருக்கடி பண்ணுறாங்க. அப்படின்றது தான் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் எடுத்து வைக்கக்கூடிய நிலைப்பாடு. ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் ஒருவன் பிறந்து விட்டான் என்பதற்காகவே, அவன் வேறு கடவுளை வணங்குகிறான் என்பதற்காகவே அவன் மீது வெறுப்பை உமிழக்கூடாதுன்றதை தான் நாம் சொல்கிறோம். நாம் அதில் உடன்படுறோம் இல்லையா? பிராமண சமூகத்தில் ஒருவன் பிறந்து விட்டான் என்பதற்காகவே நீ வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதியை கண்டுபிடிச்ச, அதோட நீட்சி தான் நீ வெறுக்கத்தக்கவன் அப்படின்னு ஜாதி பேர் சொல்லி அவனை விமர்சனம் பண்ணுறது, திட்டுறது சரியாப்பா? இதற்கும் பாஜக அரசியலுக்கும் என்ன வேறுபாடு? அதுவும் வந்து ஒரு நீதிபதியாக திருப்பரங்குன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு, அது தொடர்பான புக்கு தான் இது. அந்த தீர்ப்பு தவறான தீர்ப்பாகவே இருக்கலாம், முழுமையாக ஒரு சார்புள்ள தீர்ப்பாக இருக்கலாம், உங்களுக்கு பிடித்தமில்லாத தீர்ப்பாக இருக்கலாம், அல்லது சட்டத்துக்கு முரணான தீர்ப்பாக கூட இருக்கலாம். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மேல்முறையீடு செய்ய வேண்டும். ஸோ நீங்கள் ஏற்கனவே ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்கிறீர்கள், அது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறீர்கள், உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கும், ஒரு முடிவை எடுக்கும். இதுதானே இன்றைக்கி நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறை, இதுதானே சட்டம் சொல்லுது. திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை ஆர்எஸ்எஸ் ரவுடி என்று குறிப்பிட்டு புத்தகம் போடுவதற்கு அவர் சாதி காரணமாக இல்லையா? மறுக்க முடியுமா? வேறு சமூகத்தை சேர்ந்த ஒரு நீதிபதியாக இருந்தால் நீங்கள் இப்படி பேசுவீர்களா? மதுரையில் ஒரு டிவிஷன் பெஞ்சு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த கரூர் ஸ்டாம்பீடு சம்பவம் தொடர்பாக 6-7 வழக்குகளை எடுத்து விசாரித்து ஒரு தீர்ப்பை வழங்கிய பிறகு மறுநாள் அதிகாரமே இல்லாத ஒரு சிங்கிள் ஜட்ஜ்
அவர்கிட்ட கேட்டது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃப்ரேம் பண்ணுங்கன்றது. அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃப்ரேம் பண்ணுங்கன்றதே கிரிமினல் பெஞ்சுக்கு போகுமா இல்லையா, கிரிமினல் சிங்கிள் ஜட்ஜுக்கிட்ட போகுமா இல்லையான்னு தெரியல. அது ஜென்ரல் மிஸ்லேனியஸ். இன்னொன்று, இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃப்ரேம் பண்ணுறது தொடர்பான வழக்கு ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் என்பவரின் அமர்வு முன்பு நிலுவையில் இருக்கிறது. அதில் பிரேயரே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அது நிலுவையில் இருக்கிறது. அப்படி நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு தொடர்பான இன்னொரு வழக்கு வந்து அதில் கரூர் சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை கோர வேண்டும் என்று போடப்பட்ட வழக்கை மதுரையில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்கும் போது, கூடுதலாக கரூர் மாவட்டம் தொடர்பான வழக்குகள் மதுரை உயர்நீதிமன்ற கிளைதான் விசாரிக்க வேண்டும் என்று இருக்கும்போது, சென்னையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நீதிபதி ஒரு விடுமுறை கால அமர்வில் அதை எடுத்து வழக்கை விசாரித்து உத்தரவு பிறப்பித்தால் பரவாயில்லை, இவருக்கு தலைமை பண்பு இருக்கிறதா, இப்படியெல்லாம் பேசினாரு. அந்த நீதிபதியை இதே போன்ற விமர்சனத்திற்கு உள்ளாக்கலாமா, ஆக்கக்கூடாதா? ஆக்குனாங்க, கைதுகள் மேற்கொண்டாங்க. அவரையும் இப்படியெல்லாம் யாரும் விமர்சனம் செய்யவில்லை. அந்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு வரதராஜன், இவரோட தாயார், இந்த நீதிபதியோட தாயார் ஒரு முன்னாள் திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ, அவர்களோட பெயர் சங்கரவல்லி என்று ஒரு ஃபேக்சுவலாக பதிவு போனார். இரவோடு இரவாக சென்று அவரை கைது செய்வீர்களா? இப்படி ஒரு சிட்டிங் ஹைகோர்ட்டு ஜட்ஜை ஆர்எஸ்எஸ் ரவுடி என்று போட்டு, ஒரு மோசமான கார்ட்டூனை போட்டு, இந்த நூலை நாங்கள் 8ஆம் தேதி தொடங்க இருக்கிற புத்தக கண்காட்சியில் வெளியிட போகிறோன்னு சொல்லிட்டு முகநூல் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் விளம்பரமாக போட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்றால், இது அரசின் ஆதரவோடு நடைபெறுகிறதா இல்லையா? அப்ப நீதிபதிகள் மத்தியில பாகுபாடு காட்டுறாங்கன்னு தானே சார் அர்த்தம்? காவல்துறை சாதி ரீதியா பாகுபாடு காட்டுகிறார்கள். இப்படி பேசுங்கள், ஜிஆர் சுவாமிநாதனை இப்படி விமர்சிங்கள் என்று இந்த அரசே தூண்டுகிறது. நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் தொடர்பாக வரதராஜன் அவர்கள் பேசியதற்கு செந்தில்குமார் அவர்களா புகார் அளித்தார்? அதெல்லாம் பெருந்தன்மையா நம்ம கடந்து போனோம்னு இத்தனைக்கு நீதிபதி செந்தில்குமார் சொன்னார். நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்களை பாராட்டுகிறேன். அவெல்லாம் பேசிட்டு போப்பா, அவ்வளவுதான், அவர் பெரிய மனுஷன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அந்த வயதான மனிதரை, ஓய்வு பெற்ற அதிகாரியை போய் ராத்திரியோட ராத்திரியே எங்கேயோ ஒரு ஓடி போகிற மாதிரி தூக்கி போட்டிங்கல்ல, இந்த ஐஸ்கிரீம் பார்த்த வேலை அது தூக்கி போனீங்களா? இப்போ இவர் இப்படி போட்டு ஒரு சென்னையில் புக் ஃபேரில் இந்த ஸ்டால் போட போகிறேன்ட்டு போட்டு அனௌன்ஸ்மெண்ட் 1 வாரமாக வந்துக்கிட்டு இருக்கே, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அரசு இதை செய்கிறது, அரசு தான் இதை நடத்துகிறது. திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் மீது நேரடியான இந்த தாக்குதலை தொடுக்க வேண்டும் என்று இந்த வாஞ்சிநாதன் உள்ளிட்ட இந்த குரூப்பை தூண்டி விடுறதே தமிழக அரசு. இதுக்கு ஒரு சின்ன பின்னணி இருக்குது, அதை சொல்கிறது இந்த நேரத்தில் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எப்போதெல்லாம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பணியிடங்களில் காலியிடம் ஏற்பட்டாலும் அடுத்த நீதிபதிகளை நியமிப்பதற்கான பட்டியல் இங்கிருந்து உச்சநீதிமன்றத்திற்கு செல்லும். எப்போதுமே திமுகவை சேர்ந்து ஒரு 2 அல்லது 3 பேர் அந்த பட்டியலில் இடம்பெற்று விடுவார்கள். ஓகேவா? அது என்னென்னா, அதுக்காக அவங்க டிஎம்கே மெம்பர்ஸு நல்ல வக்கீல் கிடையாதுன்ட்டுலாம் பொருள் இல்லை. திமுகவில் இருப்பார்கள், அரசு வழக்கறிஞராக இருப்பார்கள், அவர்கள் நீதிபதியாக்க வேண்டும் என்று அரசு சார்பாக அவர்கள் பெயர் பரிந்துரைக்கப்படும். இந்த முறை திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர்கள் பரிந்துரைத்த 4 பெயர்களையும் நீதிபதிகள் நிராகரித்து விட்டார்கள். 16 பேர் லிஸ்ட்டு போகுது. இந்த 16 பேரில் ஒரே ஒருவர் கூட இவர்கள் பரிந்துரைத்த நபர் கிடையாது. முதல் முறையாக இது நடக்கிறது. எதிர்க்கட்சியாக இருந்த போதும் டிஎம்கே வக்கீல் 2 பேர் இருப்பாங்க. இதை இவங்களால் தாங்கவே முடியல. நம்ம அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பேசினேன், உங்களுக்கு நினைவு இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் 6 பேரை ப்ரொமோஷனுக்கு போகும்போது நான் இந்த லிஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சிஎம் இப்படி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, அவருக்கு அது அதிகாரமே இல்லை, சிரிப்பாங்க அப்படின்னு நாம் பேசியிருந்தோம். அதுபோலவே இவங்க கொடுத்த பெயர்களை 4 பெயர்களை இவர்கள் கொடுத்துருந்தார்கள். 4 பேரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 4 பேர் இவங்க கொடுக்குறாங்க. அந்த 4 பேரில் ஒருவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் ஒரு திமுக பின்புலம்லாம் ஒரு மைல்டாக இருந்தாலும் ஹீஸ் அ குட் அட்வொகேட், ஹில் பிகம் அ வெரி குட் ஜட்ஜ். இப்போ என்ன சொல்கிறாங்க, அவர் எங்கால் இல்லை, அவருக்கு பதிலாக இவரை சேருன்னா இவர்கள் சேர்க்க வேண்டும் என்று பரிந்துரைக்கும் நபர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் என்றால், இந்த அப்பாட்டகர் ரவீந்திரன் போன்ற நபர்கள். இவரெல்லாம் ஜட்ஜ் ஆனால் நாடு என்ன ஆகும், கோர்ட்டு என்ன ஆகும், இப்படிப்பட்ட ஆளை கொடுக்குறேன். இது இல்லை. இந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறது? தூக்கி போட்டு ஜாதியை காரணம் காமிச்சு தன்னாட்டி. அவர் ஜிஆர் சுவாமிநாதன் இதெல்லாம் கடந்தவர், இதெல்லாம் அவர் ஒன்றும் பாதிக்காது. ஆனால் இது ஒரு சொசைட்டிக்கு நல்லதா? ஒரு நீதிபதிகளே இப்படியெல்லாம் விமர்சனம் செய்யக்கூடாதுன்ற அந்த 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 நாமு, அந்த கட்டுப்பாடு இருந்தால்தான் கோர்ட்டு மீது மரியாதை இருக்கும். எல்லோரும் ஜட்ஜை இப்படி பேசலாம்னு சொன்னால் ஜட்ஜஸ் எப்படி துணிச்சலாம் நீ தீர்ப்பு கொடுப்பாங்க? இவங்க பண்ணுற கூத்துக்கு நானெல்லாம் வெளியே வந்திருக்க முடியுமா? எல்லாத்துக்கும் உள்நோக்கம் கற்பிக்கிறாங்கல்ல. வராகி வெளியே வந்திருக்க முடியுமா? ஃபெலிக்ஸ் வெளியே வந்திருக்க முடியுமா? அந்த வேலையை தான் அவங்க செய்கிறாங்க. எங்களுக்கு கார்த்திகை தீபத்துக்கு அங்கே தீபம் ஏற்றக்கூடாது, அப்படி ஒரு ஏற்றக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பை கொடு. ஏற்றலான்னு கொடுத்தா உன் ஜாதி பற்றி பேசுவோம். இப்போது
பிஜேபி மதவாத அரசியல் செய்வதற்கும் இவர்கள் ஜாதி அரசியல் செய்வதற்கும் என்ன வேறுபாடு? தம்பிக்கு அது தெரியுமா? அந்த சம்பவம்லாம் தெரியுமா இல்லையான்றதுலாம் தெரியல. ஒரு காலத்தில் ரோட்டில் பிராமணர்கள் சென்றால் பூணில் அறுப்பாங்க. இப்போ போய் இப்போ ரீசெண்டாக ஒரு 1.5 வருஷம் முன்னாடி கூட இது நடந்துச்சுங்க. இந்த சம்பவம் திராவிடர் கழகம், பெரியார் திராவிடர் கழகம், இந்த அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இந்த அளவுக்கு அவன் அந்த சாதியில் பிறந்துட்டான்றதுக்காக நீ இப்படி பண்ணுவியா? அப்போ குல்லா போட்டிருக்க பாயை அவங்க பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ நீதிமன்றங்கள் இந்த புத்தகம் உள்ளிட்ட விவகாரங்களை எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றன. இதை இப்படியே நீதித்துறை கடந்து போகாது என்றது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும். இதை யாரும் டாலரேட் பண்ண மாட்டாங்க. RSS ரவுடியான்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே சனாதனம் பற்றி பேசி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பின்விளைவுகளை சந்திச்சாரு. அது மாதிரி தான் இருக்குமாங்க சார்? அதை விட மோசமாக இருக்கும். உங்களுக்கு ஜுடிஷியரின்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன், புரிஞ்சுக்குங்க. அந்த இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் யாரை தொட்டிங்கனாலும் அந்த இன்ஸ்டிடியூஷன் தான் திருப்பி தாக்கும். இன்றைக்கி ஜெய சுவாமிநாதன் இப்படி அடிக்கிறீங்க, நாளைக்கு வேறு ஒரு நீதிபதி உங்களுக்கு பிடிக்காத தீர்ப்பு கொடுத்தா அவரையும் இப்படி தானே அடிப்பீங்க. இவர் சாதியை சொல்லி அடிக்கிறீங்க, அவரை வேறு ஒரு ஏதாவது ஒன்று சொல்லி அடிப்பீங்க. இது ஒரு பேட்டர்னாக திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. திமுக அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தீர்ப்பளித்ததற்கு திமுகவின் தலைமை நிலைய செயலாளர் சாதி ரீதியாக அவரை விமர்சனம் செய்தார். நினைவிருக்கிறதா? அவர் பெரிய மனுஷத்தனமாக கடந்து போயிட்டார். அன்றைக்கி அவர் கடந்திருக்க கூடாது. அவர் கடந்ததோட விளைவு தான் இன்றைக்கி ஜேஆர்எஸ் இந்த அளவுக்கு விமர்சிக்கிறாங்க. இதை இந்த சமூகமும் நீதித்துறையும் பார்த்து கொண்டு இருக்காது. ஏன்னா இந்த செட்டப், இந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிடும். இதை அனுமதிக்க மாட்டாங்க. நாளைக்கு எவனோ பேசுவாமா, இது சின்ன விஷயம் கிடையாது. நீங்கள் போய் உச்சநீதிமன்றத்தில் போய் ஜிஆர் சுவாமிநாதன் எழுதிய தீர்ப்பு மிக மிக தவறானது, ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வாங்கய்யா. உங்களை யார் தடுக்கிறது? உங்களுக்கு தான் வச்சுருக்கீங்களே 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா தூக்கி கொடுக்குறீங்களே வக்கீலுங்களுக்கு. வின்சென்ட் இருக்காருல்ல, வாதாட சொல்லுங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன்னா இல்லையான்னு எனக்கு நினைவில்லை. அதுலேருந்து தான் தொடக்கம், அதுதான் தொடக்க புள்ளி. நம்ம ஒரு வெக்கேஷன் பெஞ்சில் அந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்பாயின்மெண்ட் சம்மந்தமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஆக்டை சேலஞ்ச் பண்ணும்போது அந்த வில்சன் மைக் ஆஃப்ன்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தாருல, அப்போ தான் இது தொடங்குது. வில்சனோட மைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அந்த ஆக்டை அந்த பெஞ்ச் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அண்டு விஆர் லக்ஷ்மி நாராயணன் அந்த பெஞ்சு ஸ்டே பண்ண உடனே ஒரு வாரத்தில் வாஞ்சிநாதன் ஆரம்பித்தார். ஞாபகம் இருக்குங்களா? அதற்கு பிறகு காத்து கொண்டு அமைதியாக இருந்தார்கள். திருப்பரங்குன்ற விவகாரம் வந்தோடனே அடுத்தது தொடங்கினாங்க அவர் மேலே தாக்குதல். தெரியுதா? இது ஒரு பேட்டர்ன். நீ எங்களுக்கு எதிராக தீர்ப்பு குத்த உன் கதி என்ன அது பார்க்குறியா? நீ ஜட்ஜாக வேணா இருக்கலாம், ஆனால் நாங்கள் இப்படி பேச வைப்போம், சமூக வலைத்தளங்களில் எழுத வைப்போம், யூடியூப்பில் முன்னாள் நீதிபதிகளெல்லாம் கூப்பிட்டு யூடியூப்பில் பேட்டி கொடுக்க வைப்போம், ப்ரெஸ் மீட் வைக்க வைப்போம், புக்காக போடுவோம். நாங்கள் விரும்பாத தீர்ப்பை கொடுத்து விட்டு நிம்மதியாக இருக்கலாம் என்று கனவிலும் நினைக்காதீர்கள்ன்றது தான் இதுக்கான மீனிங். நீதித்துறை மிரட்டுறாங்க. யார் என்னப்பா? பட் சார், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களில் எதிர்கட்சிகளை அணுகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் அவங்க இங்கே ஸ்ட்ரிக்டாக இல்லையோன்னு தோணுது சார். அவகாசம் கொடுங்கம்மா. எல்லாரும் இதை சொல்கிறாங்க, என்ன இவ்வளோ மொக்கையாகுது பிஜேபின்றதான் நீங்கள் சொல்ல விரும்புகிறது. கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள், எல்லாவற்றுக்கும் சேர்த்து கூலி கிடைக்கும். இல்லை பிஜேபி மொக்கையாக இருக்குதா, இல்லை திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதா? ரெண்டும் இல்லை. கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள். அதற்கென்று உரிய நேரம் இருக்கிறது இல்லைவா? சீக்கிரமே பண்ணிவிட்டு சீக்கிரம் என்ன கூட தான் சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணாங்க, சீக்கிரம் வெளில வந்துட்டேன்ல, எலெக்ஷன் நெருக்கத்தில் அரெஸ்ட் பண்ணோம். அதனால் உரிய நேரத்தில் சில விஷயங்களையும் செய்ய வேண்டும். காத்திரு. பருவமழையில் தான் விதைப்பாங்க. எப்படி தம்பி பர்ஃபெக்டாக சொன்ன பார்த்தீங்களா? சிறப்பு. இல்லை நம்ம பாட்டுக்கு ஹீரோ வருவார்னு காத்துட்டு இருந்துட்டு கடைசியில் வராமலே போயிட்டு அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, அதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் கொஞ்சம் நிஜமாக பண்ணியிருக்காங்க. இட் நெவர் ஹேப்பன். இதுக்கு நடுவில் வேறு ஒரு பொருளாதார மகான் கேட்குறாரு, கடன் வாங்கினா உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன அக்கறை, யாருக்கும் இல்லாத அக்கறை அப்படின்னு. எது குறையணும்? அது கடன் சுமை. அதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே, மெட்ரோல ரயில் விடுறாங்க, பிடிசிக்கு பஸ் வாங்குவாங்க, அது மாதிரி இது என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு அறிவில்லாத தற்கூரியை திட்டக்குழுவின் தலைவராக தமிழக அரசு வைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு அரசுனா கடன் வாங்க தான் செய்யும். உனக்கு என்னான்னு கேட்குறாரு அந்த ஆங்கரை பார்த்து. சரி, எப்படிப்பா கட்டுவீங்க? அரசு தான் கடன் வாங்குது, எப்படி திருப்பி கட்டுவீங்க சொல்லு, நீ சொல்லுப்பா. நீ ஒரு பொருளாதார அறிஞர்லாம் கிடையாது, சொல்லு. ஒரு அரசாங்கம் 10,000 கோடி கடன் வாங்குது உலக வங்கியில், எப்படி திருப்பி கட்டும்? மின் திருப்பி கட்டணுமா வேணாமா? கட்டணும் சார், கட்டணும். ஏன்னா ஒரு தனிநபர் எப்படியோ அப்படித்தான் அரசும். ஸோ நீங்களும் வங்கியில் தானே வாங்குறீங்க கடன், உலக வங்கியில் வாங்குறீங்க, வேறு எங்கேயாவது வாங்குறீங்க, கடன் வாங்குறீங்க. அந்த கடனை திருப்பி கட்டணுமா வேணாமா? கட்டணும் சார். கட்டணும். எப்படி கட்டுவீங்க? மின் கட்டணத்தை உயர்த்துறது, போக்குவரத்தில் எல்லாத்தையும் உயர்த்துவாங்க. மின் கட்டணத்தையும் போக்குவரத்து கட்டணத்தையும் சொத்து வரியையும் வீட்டு வரியையும் உயர்த்தினா யார் அதை கட்ட போகிறது? நாங்கள் தான் சார் கட்டணும். நம்ம தானே கட்டணும். கேட்குறான் தாள் அறிவில்லாமல், உனக்கு என்ன வந்துச்சுன்னு. எவ்வளோ திமிரு தெரியுது அவங்களுக்குலாம். இந்த பொண்ணு கேட்குது, உனக்கு என்னம்மா, உங்கள் அப்பா கடன் வாங்கினாலே நீ பொறுப்பு இல்லையா, நீ கடன் வாங்கினா தான் நீ பதில் சொல்லணும். அரசு அது பாட்டுக்கு வாங்கிட்டு போகுது, உனக்கு என்ன வந்துச்சு? எவனாவது பேசுவானாடா அப்படி?
இது ஒரு பாயிண்ட் இருந்தாலும் ஒரு டிவி டிபேட்டில் டிவி சேனலில் வந்து பேட்டி கொடுக்குறாருன்னா எவ்வளோ திமிரு பிடிச்சவங்களாக அவங்க இருப்பாங்க, எந்த அளவுக்கு அறிவு குறைந்தவர்களாக இருப்பார்கள். இவரெல்லாம் பொருளாதார மேதை, புரியுதா? எங்க அப்பா கடன் வாங்கினா வீட்டை தானே கொலாட்டரலா கொடுத்து வாங்க போறாரு. வீட்டை Ultimate-ஆ கொலாட்டரலாக கொடுத்து வாங்கிட்டு போகிறோமா? உங்கள் அப்பா செத்து போனால் கூட கடைக்காரன் வீட்டு வாசல் வந்து நிற்பானா நிற்க மாட்டானாம்மா? சரி, உங்கள் அப்பா தான் கடன் வாங்கியிருக்காரு, அவர் இறந்துட்டாருமா, நீ சந்தோஷமா போயிடுவாங்களப்பா. இது ஒரு பாயிண்ட்டுன்னு பேசுகிறாரு பாரு இந்த ஆளு. பிடிஆர் தியாகராஜனை விரட்டி விட்டுட்டு இது போன்ற தற்குறிகளை கொண்டு வந்து திட்டக்குழுவோட தலைவராக்கி உட்கார வச்சு அழகு பார்க்குறாரு. அதனால தான் இந்த ஆட்சி இப்படி முட்டு சந்தில் வந்து முக்காடு போட்டுக்கொண்டு இன்று நிற்கிறது. எல்லாம் நன்மைக்கே சார். எல்லாம் நன்மைக்கு தான், போட்டும், பீடை சீக்கிரம் ஒழிஞ்சிடும். இல்லை, இவங்களுக்கு இவ்வளோ நெருக்கடியாக இருக்கும்போது கூட ஆணவம், எவ்வளோ ஆணவம் பார்த்தியா தம்பி? வேர்ல்டு பேங்க் சேர்மன் ஐயா நீ, உதயநிதி கீழே வேலை பார்க்குறா இருந்தாலும் தெரியுமா? ஜெயரஞ்சன் நம்ம பொருளாதார மேதைன்னு சொல்கிறாங்களே, நீ திட்டக்குழுவோட தலைவர், உனக்கு மேலே உதயநிதியை கொண்டு வந்து வைக்கிறாங்களே, ஒரு மான ரோசம் இருந்துச்சுன்னா ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கணுமா இல்லையா? நான் ஒரு பொருளாதாரம் படித்தவன், உதயநிதிக்கு என்னையா தெரியும்? உதயநிதிக்கு கீழே என்ன வேலை செய்ய சொல்கிறியே? அவர் தான் தலைவராக இருந்தார், அவர் சின்னவர் வரணும்னு சொல்லிட்டு திட்டக்குழு தலைவராக அவரை கொடுத்தா அவருக்கு கீழே வேலை செய்கிற மானரோசம் இருக்கா உனக்கு? நீ வந்து அது சின்ன பொண்ணுக்கு ஒன்றும் விவரம் தெரியாதுன்னு சொல்லிட்டு உனக்கு நம்ம வந்துச்சு அப்படின்னு கேட்டு நீ அரட்டுறாத, தற்குறிங்க. இதில் அடுத்த கட்சிக்காரனை பார்த்து தற்கூறின்றான் பேசுச்சு. அந்த பசங்க சின்ன பசங்க தெரியலப்பா, நீ தான் படிச்சறிஞ்ச மேதையாச்சே. அரசாங்கம் கடன் வாங்கினா உனக்கு என்னான்ட்டு சிட்டிசனை பார்த்து கேட்குற? அரசாங்கம் கடன் வாங்கிச்சுன்னு என்ன முதலமைச்சர் வீட்டில் இருந்தால் எடுத்து கொடுப்பாரு? அந்த 2 கோடி காரை விற்று கொடுப்பாரு போல. கொடுப்பாரா? வாட்சை விற்று கொடுப்பாரா? மர்ம வாட்சை விற்றானா ஒரு 60-70 கோடி வரும், அதை விற்று கொடுப்பீங்களா? கொடுத்த வாட்சை கருவூலத்தில் கொடுக்க மாட்டாரு சார். அதே போன்று அரசு விரைவு போக்குவரத்து கழகமும் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. 7, 8, 9ஆம் தேதி போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க சார். அது என்னன்றதை நான் படிச்சிடுறேன். தமிழக அரசே, எஸ்சிடிசி நிர்வாகமே, முன் சக்கரத்தில் டயர் வெடித்தால் ஓட்டுநர் பொறுப்பு, பின் சக்கரத்தில் டயர் வெடித்தால் தொழில்நுட்ப பணியாளர் பொறுப்பு, தரமில்லாத டயரை வாங்கும் அதிகாரிகளுக்கு என்ன பொறுப்பு, கமிஷனுக்கு டயரை வாங்கி காவு வாங்கும் அதிகாரிகளுக்கு என்ன பொறுப்பு? இது நான் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி நம்ம சேனல்லே நான் இந்த டயர் ரீட்ரேடிங்கில் பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு புகைப்படங்களை எல்லாம் பதிவிட்டு நான் இது பண்ணியிருக்கேன். தம்பி, பெரிய லெவலில் எல்லாத்துலேயும் கரப்ஷன், ஓகேவா? நட்டு போல்ட்டுலேருந்து கரப்ஷன். இப்போ நார்மலாக இப்போ நம்ம காரு பயன்படுத்துகிறோம், ஓகே, அந்த காரில் இத்தனை லட்சம் கிலோமீட்டர், 1 லட்சம் கிலோமீட்டர், 1.5 லட்சம் கிலோமீட்டர் போன உடனே டயரை மாற்றிடணும். பெரிய வாகனங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ரீட்ரேடிங்னு பண்ணுவாங்க. அந்த பட்டன்லாம் தேஞ்சு வலுவலு மவுண்டோடு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? ரீட்ரேடு பண்ணுவாங்க. அந்த ரீட்ரேடு பண்ணுறதுல ஊழல்னு நான் செய்தி போட்டிருக்கேன். விரைவு போக்குவரத்து கழக தொழிலாளிகள் தான் அந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. விரைவு போக்குவரத்து கழகம் என்பது சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய நெடுந்தொலைவு பேருந்துகள் தான் விரைவு போக்குவரத்து கழகத்தில் இருக்குது. அதில் இந்த மோசமான டயரோட அந்த பயணிகளை ஏற்றிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போகிறாங்க. அதில் இந்த இதில் சொல்லியிருக்காங்களே, இந்த போராட்டத்தோட இந்த அறிக்கையில், டயர் டேமேஜ் ஆகி ஏதாவது வண்டி விபத்தாச்சுன்னா டிரைவரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, டிரைவர் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவனாற்ற அந்த டயரை வாங்குகிறான், அவனா ரிட்ரேட் பண்ணுறதை வாங்குகிறான், டெப்போ மேனேஜர் வாங்குறாரு, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வாங்குகிறார்கள். அது அமைச்சர் சிவசங்கர் வரைக்கும் அந்த கமிஷன் போகுது. அப்போ இவங்க மேலே நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இவங்களை இவ்வளோ பேர் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன்னா, இந்த ஊழல் பண்ணி இந்த மோசமான டயரை வாங்கினதுக்கு யார் பொறுப்பு? அந்த பொறுப்பை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்களே, சரியான கேள்வி தானே? இப்போது இது என்னென்ன மாதிரியான போராட்டங்களை எல்லாம் தேர்தல் நெருக்கத்தில் திமுக சந்திக்க போகிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். போக்குவரத்து தொழிலாளிகளே எங்களுக்கு பென்ஷன் வரல, கிராஜுவிட்டி வரலன்னு சொல்லிட்டு அது தனியாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. விரைவு போக்குவரத்து கழக தொழிலாளிகள் இப்போது தனியாக இந்த போராட்டம், தரமில்லாத உதிரி பாகங்கள், டயர்கள் வாங்குறது தொடர்பாக இவங்க ஒரு போராட்டம் வச்சுருக்காங்க. இன்னும் எவ்வளவு செக்டார் போராட்டம் நடத்த போகுதுன்றது மட்டும் பாரு சார். மகாராஷ்டிரா அந்த கிட்னி திருட்டு தொடர்பான அந்த வழக்கில் திருச்சி மருத்துவமனை வந்துட்டு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகாராஷ்டிரா காவல்துறையினர் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க. இப்போ தமிழ்நாடு சுகாதாரத்துறையும் விசாரணை தொடங்கியிருக்குதா இன்றைக்கி செய்தி வந்துருக்கு சார். அதே செய்தியில் கடைசி வரி தான் மிக மிக முக்கியம். அதுதான் நடந்தது. நானும் விசாரித்து இந்த செய்தி எடுத்திருந்தேன். இன்றைக்கி பேப்பரில் இது ரிப்போர்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் லைனை படிக்கிறேன். Maharashtra police claimed several surgeries were performed at the hospital and the doctor identified donors through intermediaries involved in illegal kidney transplants. Police zeroed in on ராஜரத்னம் என்பவர் திருச்சியை சேர்ந்த கிம்ஸ் ஹாஸ்பிட்டலின் உரிமையாளர். After interrogating arrested intermediaries, brokers, fake doctors and donors who said surgeries were conducted at the Trichy hospital. நார்த் இந்தியாவில் இருக்கிறவனை பிடிச்சி அவன் கிட்னியை திருடி வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு அந்த கிட்னியை விற்று ஆப்ரேஷன் திருச்சி ஹாஸ்பிட்டலில் நடக்குது. A few days ago, Maharashtra police came to Trichy and raided the hospital but left after district police directed them to follow proper procedure. என்ன மீனிங் இதுக்கு? மகாராஷ்டிரா காவல்துறையினர் வந்துட்டு போய் சர்ச் பண்ணலான்னு போயிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு காவல்துறை ப்ரொசீஜர் படி நீங்கள் சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தம்பி, அவங்கள அரெஸ்ட் பண்ண விடாமல் அந்த ஹாஸ்பிட்டலில் சர்ச் பண்ண விடாமல் விரட்டி விட்டாங்க. இப்போ தமிழ்நாடு போலீஸை இவங்க தான் விசாரிக்கல. நான் செக் பண்ணுறேன். அந்த டாக்டர் பேர் ராஜரத்னம், இங்கே தான் இருந்திருக்காரு.
தகவல் தெரிஞ்சு மும்பை போலீஸ் இங்கே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வருது. தமிழ்நாடு போலீஸ் நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வச்சு விட்டாங்கப்பா. சார் அவங்க ப்ரொசீஜர் படி வர வேண்டியது தானே சார்? ஏமா எப்படி ப்ரொசீஜர் வந்தாலும் நீ விசாரிக்கக்கூடாதுன்ட்டு ஒரு 10 போலீஸ் அங்கே இறக்கி வச்சானா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஃபெலிக்ஸு டெல்லியில் இருக்கார், ப்ரெஸ் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு. கடந்த ஆண்டு மே மாதம் ஃபெலிக்ஸை பிடிக்கிறதுக்கு இங்கேருந்து போலீஸ் போயிட்டாங்க. போனால் டிரான்சிட் வாரண்ட்டு வாங்கணும். அங்கே உள்ளூர் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட நான் இவரை கைது செய்கிறேன் அப்படின்னா அவர் ஒரு வாரண்ட் இங்கேருந்து டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு வாரண்ட்டுக்கு தான் அப்படின்ட்டு கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு தான் வரணும். அந்த வாரண்ட் வாங்குறதுக்கு டெல்லி போலீஸுக்கு போன உடனே ஃபெலிக்ஸ் வந்து நான் ஜேர்னலிஸ்ட்டுங்க, என்னை வந்து இங்கே பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு சொன்ன உடனே வா ஓ மேலே கேஸ் போடுறேன்ட்டாங்க டெல்லி போலீஸ். சொன்ன உடனே மேஜிஸ்ட்ரேட்டுக்கே ப்ரொடியூஸ் பண்ணாமல் 3rd கிளாஸில் 2nd கிளாஸில் அண்டர்சர்வ்டில் கக்கூஸ்க்கு பக்கத்தில் ஃபெலிக்ஸ் உட்கார வச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்க. என்ன தமிழ்நாடு போலீஸ் கடத்தின்னு வச்சு டெல்லியிலேருந்து கேஸ் போட்டு இப்போ மாட்டிட்டு வருண்குமாரும் வீரமணியன் இன்ஸ்பெக்டரும் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுருக்காங்க. ஸோ அவங்க இங்கே வந்தாங்கன்னா நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணுமா இல்லையா? இதில் யார் திருச்சியில் யார் எஸ்பி? தெரியுது. இப்போ சார் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரியான ஒரு முறைகேடு நடந்துச்சு, அவங்களுக்கும் டிஎம்கேக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, அதை வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா புரிஞ்சிக்க முடியுது. திருச்சி ஹாஸ்பிட்டல் யாருன்னு தெரில, அந்த ராஜரத்னம் யாருன்னு தெரில, அவங்களுக்கே போலீஸ் சப்போர்ட் பண்ணணும். அந்த திருச்சி கிம்ஸ் மருத்துவமனையும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குழுமத்தின் ஒரு உறுப்பாக இருந்தால் ஏம்மா எல்லா கிட்னி திருட்டும் திருச்சியிலே ஏம்மா நடக்குது? உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சாக தெரியலையா? தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இருக்குது, ஏன் மற்ற மாவட்டங்கள் நடக்காமல் திருச்சியிலேயே ஏன் இந்த திருட்டு நடக்குது? திருச்சியில் ஏன் கெடிலாக்கு கார் திருச்சிக்கு வருது? ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஏன் ஃபேண்டம் ரோல்ஸ் ராய்ஸ் கார் திருச்சிக்கு ஏன் வருகிறது? அங்கேதானே மருத்துவ கடவுள் கதிரவன் இருக்கிறார். அப்போ போலீஸு போய் மும்பை போலீஸை சர்ச் பண்ண விடாமல் அரெஸ்ட் பண்ண விடாமல் தடுக்குதுன்னா திமுகவுக்கு தொடர்பு இல்லாமல் ஏமா போலீஸ் போகுது? சார் இந்த மாதிரி கிட்னி திருந்த டாக்டர் இருக்கார் சார் இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில், நாங்கள் சர்ச் பண்ணணும்னு வந்தால் வாங்க சார் தாராளமாக பண்ணுங்க. இப்படி தானே நடக்கும் எல்லா ஊர் போலீஸும். அண்ணனை மீறி தான் நீ ஹாஸ்பிட்டல் உள்ள போகணுன்ட்டு நடுவில் நின்று போலீஸு தடுக்குதுன்னா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள். ஏன் வந்து இந்த கிட்னி திருட்டு திருச்சி மாவட்டத்திலே ஏமா நடக்குது? அந்த செதார்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு தனலட்சுமியோடு சேர்த்து, அதுவும் திருச்சி தானே. புரியுதா உங்களுக்கு பேட்டர்னு? கம்போடியா எந்த ஊர்லேருந்து பேஷண்ட் வந்தாலும் எப்போ நேராக போய் திருச்சியில் போய்ட்டு அவனுக்கு கிட்னி வேணும், என்கிட்ட பணம் இருக்குது, எனக்கு எங்கேயாவது ஒரு கிட்னியை மட்டும் பிடிச்சி கொடுவான்ட்டு வருவான் அவன். இந்தாங்க வச்சுக்கோங்க. அதனால்தான் அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கான அந்த அனுமதியை ரத்து செஞ்சோன்னா வேகமாக கோர்ட்டுக்கு போயிட்டு ரத்து போட்டு திருப்பி வாங்கிட்டாங்கல்ல. புரியுதா? ஆப்ரேஷன் மட்டும் பண்ணால் போதும். ஏன்னா எல்லா மருத்துவமனைகளும் இது போன்ற திருட்டு ஆப்ரேஷனுக்கு, கிட்னி திருட்டு ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ பெரிய மருத்துவமனைகள் இருக்குது, அப்போலோவில் ஒத்துக்குவாங்களா? இந்த பாருங்க சார், இந்த பையன் ஏழை பையன் அங்கே உருவுங்க அங்கேருந்து கிட்னி என்ன நீ அப்போலோக்கு உன்னை கூப்பிட்டு போனால் செய்ய முடியுமா அந்த ஆப்ரேஷனை? அதுக்கு தான் இந்த கிம்ஸு செதாரு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன். புரியுதா? ஸோ தேர் வில் பி நெட்வொர்க்கு. ஒரே ஹாஸ்பிட்டலில் எப்படிமா பண்ண முடியும்? தியேட்டர் வேணும் உங்களுக்கு, தியேட்டர் வேணும், அந்த நெஃப்ராலஜிக்கு தொடர்பான ஸ்பெஷலிஸ்ட்டு வேணும். இன்னொன்று, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாள் இந்த கிட்னி ஆர்கன்லாம் வந்து மாற்றக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கேப்பில் இந்த ஹாஸ்பிட்டல் எதுவும் பண்ணிட்டு இருந்தாங்களான்னு தெரில. நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு இண்டஸ்ட்ரி அங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்றேன். வேறு மாநிலங்களில் இது போன்ற புகார்கள் வந்த உடனே கடுமையாக பிடிச்ச ஹாஸ்பிட்டல் ஓனர்லேருந்து வார்டு பாய் வரைக்கும் பிடிச்சி உள்ளே போட்ட உடனே ஒரு 2-3 வருஷத்துக்கு அந்த ஏரியாவில் நடக்கிறது இல்லை. இங்கே தான் கிட்னி திருட்டனை பாதுகாக்கிறாங்களே, அந்த கிட்னி திருட்டை விசாரிக்கிறதுக்கு ஒரு அதிகாரியை போட்டால் அவரை ப்ரொமோட் பண்ணி ஆவடி கமிஷனர் போடுறாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி ஜஸ்ட் பேசுகிறோன்றதுனால இருந்த 2 காரை தூக்கிட்டு போயிட்டாங்க. கிட்னியை திருடி இருக்காங்க, அவங்க காரை தானே நீங்கள் தூக்கிட்டு போயிருக்கணும். அதையும் புடுக்கிறதுக்கு வந்தாங்கன்னா விரட்டி விட்றாங்க இந்த போலீஸை. தெரியுதா? கொடூர ஆட்சி தம்பி, இது கொடூர ஆட்சி. இன்னொரு ஸ்டேட்டு போலீஸ் டே கிட்னி திருடி இருக்கான்றாங்க வந்தால் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணல. என்னடா ப்ரொசீஜரு? நீங்கள் எல்லா ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறீங்களா? ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறது காரை தூக்குறீங்களா? அவங்க கிட்னியை திருடுறாங்க, அவங்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலன்னு தான் வர்றாங்க. இப்போ இங்கே இருக்கவங்களாம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டாங்களா? எவ்வளோ ஆபத்தான ஆட்சி தெரியுதா? நான் கிட்னி திருடுவோம், அதை இன்னொரு ஸ்டேட் போலீஸ் கூட விசாரிக்க கூடாது. கிட்னி திருடுறது எங்கள் உரிமை, நான் மட்டும் தான் திருட விடணும் சார். சென்னை நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. அவரை கூட்டு போய் ஏடிஎம்ல போயிட்டு காசு எடுத்துக்கூடியா அப்படின்னு வாங்கியிருக்காங்க சார். அந்த கான்ஸ்டபிள் 3 பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது மிக மிக தவறு. கமிஷனர் பெரிய லெவலில் பார் ஓனரை மிரட்டி வாங்குறாரு. இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தானே கான்ஸ்டபிள் வாங்க முடியும்? அதுவும் இப்போல்லாம் ஜிபேயில் வாங்கினா மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏடிஎம்ல நீ விட்ரா பண்ணி கொடு அப்படின்னு அவனை கூப்பிட்டுட்டு கம்ப்ளைண்ட் கூப்பிட்டு ஏடிஎம்க்கு போகிறாங்க. தள்ளி நின்று வாங்காம கரெக்டாக ஏடிஎம், அங்கே ஏடிஎம் கேமரா முன்னாடியே போய் நின்று எடு அங்கே என்ன கொண்டா அப்படின்ட்டு வாங்கியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டி போல, அனுபவம் பத்தலை. சிட்டியில் பல ஸ்டேஷன் இப்படி கொள்ளைக்கார ஸ்டேஷன்களாக கொள்ளைக்காரர்களால் நிரம்பி இருக்கிறது. அதுதான் உண்மை. இது யாருக்குமே இதெல்லாம் தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நம் மீது புகார் கொடுத்த அந்த தீஃப் மற்றும் நோ நேம் பாரோட
உரிமையாளர் மற்றும் அந்த பாருக்கு போகிறவங்க வர்றவங்களெல்லாம் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கண்காணிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது. என்னென்னா அந்த ட்ரக்கை எல்லா ஏஜென்சியுமே எவ்வளோ சீரியஸாக பார்க்குறாங்கன்னு தெரியும். இன்றைக்கி சிட்டியில் மற்ற எங்கே ட்ரக்கு புழங்கினாலும் அந்த ஆன்டி நார்காட்டிக்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட்ஸ்னு இந்த அருணோட கூலிப்படவனை வச்சு போய் பிடிச்சி 1 கிராம் 2 கிராமாக இருந்தாலும் பிடிச்சி கேஸை போட்டு பாரை க்ளோஸ் பண்ணி அதுக்கு ஒரு 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு இருக்கு. இந்த 2 பாரும் இவரோடது தானே. ஸோ இங்கே தீஃப் மற்றும் நோ நேமில் ரெகுலராக ட்ரக்கு புழங்குது. ஸோ இது எப்படி இது தெரியுது, மற்ற ஏஜென்சிஸ்க்கு தெரியுது, வேறு எங்கேயும் கிடைக்காது, இங்கே இருக்குது. ஸோ கடந்த 31/12/2025 மற்றும் ஒவ்வொரு வீக்கெண்டு ஃப்ரைடேஸ் அண்ட் சாட்டர்டேஸில் இந்த 2 பாருக்கும் போபவர்கள் வருபவர்கள் அத்தனை பேரையும் மத்திய போதைப்பொருள் கண்காணிப்பு பிரிவு மற்றும் மத்திய உளவுத்துறை வீடியோ எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ட்ரக்கு பழக்கம் தொடர்பாக சோதனைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ இது ரெகுலராக சிட்டியில் அந்த கான்ஸ்டபிளுங்க, இன்னொன்று ஒரு கான்ஸ்டபிள் யோக்கியமாக இருக்கணும்னா என்னோடய மேலதிகாரி நெருப்பு தப்பு கிப்பு பண்ணார்னா தொலைச்சிருவார் அப்படின்ற அச்சம் இருந்துச்சுன்னா இருப்பான். நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க உயர் அதிகாரிகள்ன்ற தெரியாது அந்த கான்ஸ்டபிளுக்கு. அவன் லெவலில் வாங்குவான். அதை யார் மீதும் நியாயப்படுத்த முடியாது. ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்குது, வண்டிக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அவனை கூட்டு போய்ட்டு ஏடிஎம்மில் விட்ரா பண்ணி கொடுறான்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுலாம் பாவம். ஆனால் அந்த கான்ஸ்டபிள் ஏன்பா நேர்மையாக இருக்கணும்? லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிக்கிட்டு டைஸால் 4 பெட்ரூம் வீட்டில் 6 நாய் வளர்த்துன்னு இருக்கும்போதே நீங்கள் இப்படி பொறுக்குறீங்கன்னா அவன் 40,000 சம்பளம் வாங்குறான். அவனுக்கு 2 பிள்ளைங்க இருக்கும், அந்த பிள்ளைங்களும் கல்லூரியில் படிக்கும். அவனுக்கு இது தோணுமா தோணாதா? அவன் ஏன் நேர்மையாக இருக்கணும்? நீங்கள் யோக்கியமாக இருக்கீங்களா? 10 வண்டி வச்சுருக்கிறீங்க வீட்டில். ஸோ இந்த சீரழிவு, மோசமான சீரழிவு தமிழக காவல்துறையில் ஊடுருவி இருக்கிறது. இது தொடரும். ஆட்சி மாற்றம் ஒன்று தான் அதற்கு வழி. அதன் தொடர்ச்சியாக விகடனில் வேறு இன்னொரு செய்தி வேறு வந்திருக்கு சார், படிச்சிடறேன். விரைவில் டிரான்ஸ்ஃபருக்கு உள்ளாயிருக்கும் மாவட்ட அளவில் பணிபுரிந்து வரும் காவல் அதிகாரிகள் கடைசி கட்ட வசூலில் பட்டையை கிளப்பி வருகிறார்களாம். மேற்கு மண்டலத்தில் கிஃப்ட் பாக்ஸுகளாகவும் சென்னை மண்டலத்தில் மஞ்சள் உலோகமாகவும் வாங்கி குவிக்கிறார்களாம் அந்த அதிகாரிகள். மஞ்சள் உலோகம்னா என்ன பார்த்து? தங்கம் தான். பித்தளையா? தங்கம் தான் சார். ஏற்கனவே அதிகாரிகளோட தங்க வேட்டை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கிறோம். பெரும்பாலும் இப்போது எல்லாரும் இந்த லஞ்ச பணத்தை கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் தங்களது லஞ்ச பணத்தை என்னென்னா கடந்த 1 வருஷத்தில் மட்டும் கோல்டு வேலை எவ்வளோ அப்ரிஷியேட் ஆகிருக்கு அப்படின்றத நாம் பார்க்குறோம். இன்னொன்று சாலிட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இப்போ இந்த அதிகாரிகள் இந்த எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க கோல்டில்? சவுகார்பேட்டில் கோல்டு வியாபாரம் பண்ணுறவன்ட்டு கொடுத்து அதை கோல்டாக மாற்றி வச்சுருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த கோல்டில் தான் பெரும்பாலான இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த கோல்டு தொடர்பான முதலீடு. அது சென்னை நகரம், மேற்கு மண்டலம்னா இங்கே இந்த சென்னை நகரம் முழுக்க கோல்டில், மஞ்சள் உலோகத்தில் தான் முதலீடு அப்படின்றது இந்த சென்னை மாநகர ஐஸ்கிரீமை பற்றி தான் வந்திருக்கக்கூடிய செய்தி. அது இந்த வள்ளுவர் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அவங்ககிட்ட இந்த வேலையை விடணும் அப்படின்ட்டு குரல் சொல்கிறாங்க. இதுதான் அடிப்படை நிர்வாகம். நீங்கள் போய் ஐஐஎம் அகமதாபாத்தில் படித்தாலும் சரி, கேம்பிரிட்ஜில் படித்தாலும் சரி, சரியான வேலைக்கு சரியான ஆளை தேர்ந்தெடுத்து நாம் நியமிக்கணும். ஸோ இப்போ இன்றைக்கி லாண்ட் ஆர்டர் ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்குன்றது தொடர் விமர்சனங்களாக வந்து கொண்டிருக்குது. கடந்த 2 ஆண்டுகளாகவே அதிமுக, பிஜேபி உள்ளிட்ட அத்தனை எதிர்க்கட்சிகளும் சட்டம் ஒழுங்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சீரழிவுகளை பற்றி தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கு. அப்போது சட்டம் ஒழுங்குக்கு கூடுதல் டிஜிபியாக யாரை நியமிக்கணும்? அதற்கு தகுதியான ஒரு அதிகாரி. அப்போது தகுதியான அதிகாரி என்றால் சட்டம் ஒழுங்கு பிரிவில் அதிகமாக பணியாற்றி அனுபவம் உள்ள ஒரு அதிகாரி தான் அதற்கு தகுதியான அதிகாரியாக இருப்பார் இல்லையா? சட்டம் ஒழுங்கிலேயே பணியாற்றாத ஒரு அதிகாரியை கொண்டு போய் நேரடியாக ஏடிஜிபி எல்லண்டோவா எந்த முட்டாப்பையிலாவது போடுவானாப்பா? இந்த மகேஸ்வர் தயாள் என்று டிஜிபியை சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக 2-3 நாட்களுக்கு முன்பு நியமித்து அரசாணை வந்திருக்கிறது. இந்த மகேஸ்வர் தயாள் என்பவர் நார்மலாக எல்லாரும் எப்படி ப்ரொமோஷனில் வருவாங்கன்னா ஐபிஎஸ்ஸை ஜாயின் பண்ணோன்னே ஏஎஸ்பியாக டிஎஸ்பி லெவலில் பார்ப்பாங்க. அதுக்கடுத்து எஸ்பியாக ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் பார்ப்பாங்க. 3 டிஸ்ட்ரிக்ட் பார்த்து முடிஞ்சோடனே ரேஞ்ச் டிஐஜி, ஒரு ரேஞ்சில் 2 டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். இங்கே எஸ்பிஆர்னா ஒரு மாவட்டத்தை பார்ப்பீங்க, ரேஞ்சு டிஐஜி என்னன்னா 2 அல்லது 3 மாவட்டங்கள் வரும். அதுக்கப்புறம் ஜோனல் ஐஜி, அப்போது 2 ரேஞ்ச் வரும், ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்ட் வரும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் அடிஷனல் டிஜிபி. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஏன்னா லாண்ட் ஆர்டர்ன்றது ரொம்ப முக்கியம். லாண்ட் ஆர்டர் பார்க்க தான் புது பிரச்சனை வரும். அதை ஹேண்டில் பண்ணுறது ஒரு யூனிக் அனுபவம், புரியுதா? இந்த ஆன்டி கரப்ஷன் கேசஸ், மிஸ்அப்ராப்ரியேஷன், பேங்கிங் ஃப்ராட் எல்லாமே சரி, அது ஒரு தனி ஏரியா. ஸோ இந்த லாண்ட் ஆர்டரில் நீங்கள் வேலை பார்த்து அனுபவம் வேணும். இல்லைன்னா
கிறுக்குத்தனமான உத்தரவுகளை நீங்கள் பிறப்பிப்பீர்கள். புரியுதுங்களா? நடைமுறை சாத்தியமில்லாத உத்தரவுகளை பிறப்பிப்பீர்கள். இந்த மகேஸ்வர் தயாள் என்பவர் எஸ்பியாக வேலை பார்த்தது ஒரே ஒரு மாவட்டத்தில், விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டத்தை தவிர வேறு எங்கேயுமே இவர் எஸ்பியாக வேலை செஞ்சதில்லை. விருதுநகர் மாவட்டத்தில் இவரை எஸ்பியாக போடுறாங்க. அங்கே அரசு பணத்தை கையாடினார் என்று இவர் மீது புகார் வருகிறது. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் போகிறது. அப்போது ஐகே கோவிந்த் என்பவர் டிஜிபியாக இருக்கிறார். மகேஸ்வர் தயாள் மீது எஃப்ஐஆர் போடுங்கள் என்று எழுதி விடுகிறார் கோப்பில். அப்புறம் இவரோட ஐபிஎஸ் லாபி எல்லாம் சேர்ந்து இவரை காப்பாற்றணுன்னு நல்ல வேளை இந்த பிரச்சனையில் தப்பிச்சதே போதுன்னு சொல்லிட்டு அப்போது மத்திய அரசு பணிக்கு போனவர் 22 ஆண்டுகள் கழித்து தான் தமிழகம் வந்தார். அது வரைக்கும் இவர் தமிழ்நாட்டில் லாண்ட் ஆர்டர்லேயும் சரி வேறு எந்த பதவியிலையும் வேலை செஞ்சதில்லை. அந்த 2001 இவர் விருதுநகரில் எஸ்பியாக இருந்தபோது உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் பல இடங்களில் வன்முறை வெடித்தது. இவர் எஸ்பியாக இருந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீரசோழன் என்ற அந்த பகுதியில் ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேர் சேர்ந்து பூத்தை கேப்சர் பண்ணி பேலட் பாக்ஸ் எல்லாம் தூக்கி போய் கொளுத்திட்டாங்க. காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தியது. அதோட விருதுநகரை விட்டு தமிழ்நாட்டை விட்டு போனவர் தான். ஸோ இவரோட நிர்வாக ஸ்கில் இப்படி தான். தம்பி அவங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே 5லேருந்து 10% தப்பு பண்ணுறவங்க இருப்பாங்க, கருப்பு ஆடுகள் இருக்கும். சிறைத்துறைக்கு போனார். சிறைத்துறையில் கரப்ஷன்ன்றது இருக்குது, யாராவது மறுக்க முடியாது. கரப்ஷனை ஒழிகிறேன்னு சொல்லிட்டு திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய அத்தனை சிறை பணியாளர்களும் சென்னைக்கு, சென்னை மற்றும் புறநகரில் பணியாற்றக்கூடிய அத்தனை சிறை பணியாளர்களும் தூத்துக்குடிக்கு, இதே போல் மதுரையில் இருக்கிறவன் வேலூருக்கு, வேலூரில் இருக்கிறவன் கோயம்புத்தூருக்கு, இப்படி தலைகீழாக எல்லாரையும் ஒருத்தனை நீ கண்டறிஞ்சு இந்த ஆஃபீஸில் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரில் இந்த நிதிஷ் தப்பு பண்ணுறவன்ட்டு நிதிஷ் மேலே நடவடிக்கை எடுக்குதுன்றது வேறு. 10 பேர் மேலே நடவடிக்கை எடுத்தால் இது என்னையா நிர்வாகம்? நான் கடந்த முறை சிறையில் இருந்த போதும் சரி, இந்த முறை சிறையில் இருந்த போதும் சரி, கண்ணீர் விட்டு அழுதனர் சிறை காவலர்கள். 30,000 சம்பளம் சார் எனக்கு. 6-7 வருஷத்துக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ தான் சார் எனக்கு குழந்தை பிறந்து 2 வயசாகுது. அந்த குழந்தைய கண்ணால் அது வளர்கிறத பார்க்க வேணாமா சார்? நான் 10 நாள் நான் சேர்ந்தாப்புல டியூட்டி பார்த்தா தான் சார் எனக்கு 2 நாள் லீவு கிடைக்கும். எனக்கு பிடித்தமெல்லாம் போக என் கையில் 35,000 வருது சார். அந்த 35,000 வச்சு என் வீட்டில் பிள்ளைங்களுக்கும் பொண்டாட்டிக்கும் செலவு பண்ணுறதா, இங்கே செலவு பண்ணுறதா சார்? இந்த மாதிரி நெருக்கடியில் நான் கைதிட்ட காசு தானே சார் வாங்குவேன். இது எப்படி சார் சரியாக வரும்? என் ஊர் இந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதில் போட்டு விட்டா நிம்மதியாக இருப்பேனே சார். நான் என்ன சார் பாவம் பண்ணேன்? தப்பு பண்ணுறவங்க இருக்காங்க, செல்ஃபோன் எடுத்து போய் கொடுக்குறவங்க, கஞ்சா எடுத்து கொடுக்குறவங்க ஒரு சில 5% இருக்கும். நீ அவனை கண்டறிஞ்சு அவன் மேலே நடவடிக்கை எடு. யாரும் உங்களுக்கு சிம்பத்தி பார்க்க போகிறதில்ல. ஒரு ஜெயிலில் 25 பேர் வேலை செஞ்சுருக்காங்க, 25 பேரையும் தூக்கி சென்னைக்கு போட்டால் இது என்னையா நிர்வாகம்? இப்படிப்பட்ட ஆளை தூக்கி ஒரு மாநிலத்தோட சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக போகிற அறிவாளியை பார்த்துருக்கிறியா? உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல தம்பி. நீ இப்போ இங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணப்போ நீ உனக்கு ஜேர்னலிசம் பற்றி ஏதாவது தெரியுமா? இல்லை. இந்த 4-5 மாதத்தில் நீ லேர்ன் பண்ணிட்ட, ஓகேவா? வர்ற வேலை செய்கிற, கற்றுக்கிற. இப்போ உன்னை வேறு சேனலுக்கு எங்கேயாவது அனுப்பிச்சாலும் எப்படி வேலை பார்க்கணும் ஓரளவுக்கு உனக்கு ஐடியா இருக்கும். எதுவுமே தெரியாமல் உன்னை தூக்கி ஒரு சேனலுக்கு இன்சார்ஜாக போட்டால் விளங்குமா? கிட்டத்தட்ட அது மாதிரி தானே இது. சிறையில் ஒரு பண்ண நிர்வாகத்தை கேட்டாலே தெரிஞ்சிடும். சேலம் ஜெயிலில் 25 பேர் வேலை பார்த்துருக்காங்க. ஏதோ ஒரு காரணம், என்ன ரீசன்னு தெரில. 25 பேர் சென்னைக்குப்பா, இன்னும் இங்கே தான் இருக்காங்க சார். கண்டினியூஸாக 10 நாள் டியூட்டி பார்த்தேன்னா 2 நாள் லீவு கிடைக்கும் சார், நான் போயிட்டு வந்துடுவேன் சார். இல்லை, இப்படிலாம் மாற்றினாங்கன்னா மன அழுத்தத்தில் 4 பேர்த்த அடித்து கொள்ள தானே சார் செய்வாங்க. எவனாவது கைதி வம்பு பண்ணும்போது அந்த கோத்தை பூரா கட்டுவாங்க அவங்க மேலே. எப்படி இருக்கும்? எல்லாரும் மன அழுத்தத்தில் இருக்காங்க. கை குழந்தை இருக்குது, புதுச கல்யாணம் இருக்காங்க. இது போல் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு அதிகாரியை தூக்கி இதுக்கு இப்படி போட்டதுக்கு ஒரே காரணம் என்னென்னா அருட்தந்தையோட சீடர், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இவருக்கு லாண்டாடு தெரியாது. ஏன்னா பல பேருக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தமிழ்நாடு காட்டில் அதிகாரி இருக்காருன்னு தெரியாது. 2001 அந்த விருதுநகர் பஞ்சாயத்தோடு போனவர் டெபுடேஷனுக்கு 22 வருஷம் கழித்து வர்றார். எப்படி நிர்வாகம் நடக்குது தமிழ்நாட்டில் தெரியுதா? இங்கே தெரியணும். ஒரு திருச்சி மாவட்டத்துக்கு போனோன்னா திருச்சி மாவட்டத்தில் எந்த கம்யூனிட்டி பெருசு, எங்கே க்ரைம் நடக்கும், எந்த கம்யூனிட்டிக்கும் பிரச்சனை நடக்கும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன பிரச்சனை, திருநெல்வேலியில் என்ன பிரச்சனை அப்படின்றத ஒரு சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக வரும் நபருக்கு தமிழகத்தின் அத்தனை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரிய வேண்டும். இவருக்கு என்ன தெரியும்? ஜெயிலில் ஓரளவுக்கு சீர்திருத்தங்களை செய்திருக்கிறான், அதை மறுக்கல. அந்த கிரெடிட்டை மகேஸ்வர் தயாளுக்கு கொடுத்தே ஆகணும். இந்த வழக்கறிஞர்களை சந்திக்கிறதாகட்டும், இந்த மனு உள்ளே இருக்க கைதிகளை பார்க்க போகிறவங்க இருக்காங்களா, அதுக்கு முன்னாடிலாம் போய் விடிகத்தால் 2 மணிக்கெலாம் க்யூவில் நிற்பாங்க.
இப்போ ஃபோன் பண்ணி ஸ்லாட்டு, நீ ஃபோனை புக் பண்ணிவிட்டு காலைல 9 ஸ்லாட்னா 9 ஸ்லாட்டுக்கு போயிட்டு பார்த்துடலாம். இது என்னென்னா அருட்தந்தை சொன்னபடி என்னை கொடுமைப்படுத்தினார் வராகியை கொடுமைப்படுத்தினார்ன்ற ஒரே காரணத்துக்கு கிடைத்த பரிசு தான் இது. இதுக்காக ஒரு ஸ்டேட்டு சஃபர் ஆகலாமா அனுபவம் இல்லாத ஆளுக்கு கீழே? இப்படி ஒரு கரகாட்ட கோஷ்டி எங்கேயாவது பார்த்துருக்கியா? ஒரு முதலமைச்சர்கிட்ட இப்படி கேட்டேன்னா யாருங்க இது மகேஸ்வர் தயாள் புதுசாக இருக்குது, இவரை கொண்டு வந்து திடீர்னு இங்கே போடணுன்றீங்கன்னு ஒரு சிஎம் கேட்கணுமா வேணாமா? ஓஹோ மகேஸ்வர் தயாளா, ரைட்டு, ஆக இந்த லட்சணத்தில் இருந்தால் இப்படி நிர்வாகம் நடந்துச்சுன்னா என்னையாகும் நாடு? சார் இதே மாதிரி ஏற்கனவே டிஎஸ்பி சுந்தரேசன் அவர் இருந்தார். சரியான கேள்வி கேட்டிங்கம்மா, நம்ம மறந்துட்டோம், பலர் இன்றைக்கி மறந்துட்டோம். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கடைசியாக மருத்துவமனையில் போய் அனுமதிச்சாங்க. அவர் சஸ்பெண்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு நினைவு இருக்கும். சஸ்பெண்டாக எவ்வளோ நாள் இருக்கும்? 6 மாதம் வந்து. நானும் ஒரு 15 வருஷம் சஸ்பென்ஷனில் இருந்திருக்கேன், ரைட்டா? சஸ்பென்ஷனில் இருக்கும்போது 3/4 சம்பளம் கொடுப்பாங்க. நீ கடைசியாக வாங்கிட்டு இருந்த சம்பளத்தில் 3/4 சம்பளம். 6 மாதம் ஆச்சுன்னா அரை சம்பளம், 6 மாதம் வரைக்கும் அரை சம்பளம், 6 மாதத்துக்கு மேலே போச்சுன்னா 3/4 சம்பளம். வீட்டில் ஒரு நேரத்தில் நான் 15 வருஷம் இந்த ஜாலியாக ஓசியில் சம்பளம் கேட்டேன். அதுக்கு பேர் வந்து பிழைப்பூதியம். நான் என்னை டிஸ்மிஸ் பண்ண பிறகு தான் நான் கம்பெனி ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கம்பெனி ஆரம்பிக்கல. ஏன்னா உனக்கு பிழைக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய அந்த ஊதியம் 3/4 சம்பளம் தர்றாங்கல்ல, நீ வேலை பார்க்கக்கூடாது இங்கே. அது கிட்டத்தட்ட உயிர் தண்ணி கொடுக்குற மாதிரி தான். அதாவது இப்போ 1 லட்சம் உன்னுடைய சம்பளம்னு வச்சுக்கோயேன், அந்த அளவுக்கு செலவு பண்ணுறதுக்கு நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டு இருந்திருப்போம். பட் இது பாதின்றதுனால குறைச்சிக்கணும். கிட்டத்தட்ட அது ஒரு உயிர் தண்ணி ஊற்றுற மாதிரி. 10 பைசா வரல இது வரைக்கும் சுந்தரேசனுக்கு. 6 மாதங்களாக சுந்தரேசனுக்கு பிழைப்பூதியம் கூட வழங்கப்படவில்லை. அவரும் மனுவாக எழுதிட்டார், டிஜிபிக்கு எழுதிட்டார், ஏடிஜிபிக்கு எழுதிட்டார், ஹோம் செக்ரட்டரிக்கு எழுதிட்டார், இப்போ சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் கொடுங்கன்ட்டு. ஒரு இடத்துலேருந்து பதில் வரல. அப்படின்னே பாவம் பண்ணிட்டாங்கல்ல, நேர்மையாக இருந்துட்டார் போல். அதுதான் பிரச்சனை. அவர் வந்து அன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கலைன்னா எனக்கு பார்த்தா அதே வேலையை அவருக்கும் பண்ணியிருக்காங்க. அவருக்கு கீழே வேலை செய்த பெண் காவலர்கள்லாம் கூப்பிட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து வாங்கிட்டு எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு ப்ரெஸ்ஸை பார்த்து சஸ்பெண்ட் ஆகிட்டார். இதனால் ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றி நீ எதிர்த்து பேசுறியா? 10 பைசா கிடையாது, சாவு. எவ்வளோ குரூரமானவங்க தெரியுதா? நீங்கள் நல்ல வேலை ஞாபகப்படுத்துறீங்க. சார் நேற்று வைகோ அவர்களுடைய அந்த நடைப்பயணம் தொடங்கியிருக்கு. கஞ்சா ஒழிப்பு மற்றும் சமத்துவத்தை முன்னிறுத்தி நடைப்பயணத்தை மேற்கொண்டிருக்கார் சார். அந்த புகைப்படத்தை பார்த்தீங்களா மேலே போஸ்டரு? ரொம்ப எனக்கு மனசு வருத்தமாகவும் வேதனையாகவும் இருந்ததுங்களா. சின்ன பசங்க அவங்களுக்கு தெரியாது. அந்த மேடையில் வைகோவோட நிகழ்ச்சி, மதிமுகவோட நிகழ்ச்சி. மேடையில் இந்த பக்கம் கருணாநிதி வைகோ, இந்த பக்கம் ஸ்டாலின் வைகோ. இதுக்காக கட்சி ஆரம்பிச்சனே அப்படின்ட்டு எனக்கு அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் உங்களால் இந்த கான்செப்டே நினச்சி பார்க்க முடியாது. என் தலைவனை நீக்கிட்டு என்ன உடம்புல பெட்ரோல் ஊற்றிட்டு கொளுத்தி கேள்விப்படுறியா? இங்கே கேள்விப்பட்டது கூட இல்லை. இப்போல்லாம் இல்லை, நடக்கும் சாதாரணமாக. பொய்யா இந்த பிடிச்சி வச்சு கொளுத்தி விடுறது இதெல்லாம் கிடையாது. உண்மையிலே தீ கொடுத்தார். திமுகவில் இருந்து வைகோ விளக்கும் போது அக்டோபர் 93 எல்லா இடத்துலையும் வைகோவுக்கு பாப்புலாரிட்டி அதிகமாகிட்டே இருக்குது. கருணாநிதி பேசுகிறதோட வைகோ பேசுகிறத ரசிக்கிறாங்க. இப்படி திரும்பி பார்க்குறாரு மகனை ஸ்டாலினை. வைகோவுக்கு முன்னாடி இவங்க எடுபட போகிறான், விளங்காது, சரி இது ஒன்றும் சுத்தப்படாது அப்படின்னு விடுதலை புலிகளோடு சேர்ந்து என்னை வைகோ கொலை செய்ய முயற்சி செய்கிறார் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி தலைவன் போட்டான். இன்னைக்கு எப்படி வைகோ அவர்கள் மலை சித்தியா மீது போடுறாரோ அது மாதிரி. தம்பி, நொச்சிப்பட்டி தண்டபாணி, இடிமடை உதயன், கோவை காமராசபுரம் பாலன், மேலப்பாளையம் ஜஹாங்கீர், உப்ளியாபுரம் வீரப்பன். தம்பி, என் தலைவனையாக நீக்கிட்டேன்னு உண்மையிலே உடம்புல கெரசினையோ பெட்ரோலையோ ஊற்றிட்டு கொளுத்தி 5 பேர் செத்தாங்க. இன்றைக்கி வைகோ வீட்டுக்கு போனோன்னா இந்த 5 பேரோட ஃபோட்டோ இருக்கும் என்ட்ரன்ஸ்லேயே. போய் அவங்களோட அந்த எரிச்சு அந்த சமாதியிலேயே திமுக ஒழிக்காமல் விட மாட்டேன்னு சபதம் போட்டார் வைகோ. எல்லா கட்சியும் கூட்டணி கிட்டணிலாம் வைக்கும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. உன் நிகழ்ச்சிக்கு ஏன் ஸ்டாலின் ஃபோட்டோவையும் கருணாநிதி ஃபோட்டோவையும் வச்சுருக்கிறேன்? கருணாநிதி அவர் மகன் முக்கியமாக இருந்துச்சுன்றதுக்காக தான் உன்னை கட்சியை விட்டு நீக்கிறாரு. இன்றைக்கி உன் மகன் முக்கியம்னு சொல்லிட்டு தானே நீ மலை சத்தியாவை நீக்கின. 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? அங்கே போய் அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வச்சு பேசிய ஸ்டாலின், மத்திய அரசு வெளிநாடுகளில் இருந்து போதைப்பொருள் வருவதை தடுக்க வேண்டும். அதாவது இவருக்கு பொறுப்பு இல்லையா? உலகத்திலேயே போதைப்பொருள் கடத்துறவனை வந்து அயலக அணி நிர்வாகியாக போட்டு வச்சு அவங்க கூட ஃபோட்டோ எடுத்து அவங்க கொடுக்குற துட்டில் கட்சி நிகழ்ச்சி நடத்தின ஒரே கரகாட்ட கோஷ்டி இந்த கோஷ்டி. பேசுகிற பேச்சை பற்றியா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 3 அடிக்கு கஞ்சா செடி வளர்ந்துருக்கு. இதை பிடிக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, வெளிநாட்டிலேருந்து வரதை தடுக்கணுமா? அவர் அது மத்திய அரசு தான் எல்லாத்தையும் பார்க்கணும்.
இங்கேயே தயாரித்து சோழிங்கநல்லூருக்கு பக்கத்தில் கேழ்வரகு மாவு ஏற்றுமதி பண்ணுறேன்னு இங்கே குடவுனை வச்சு 1.5 வருஷமாக ஓஎம்ஆரில் ஒரு குடவுனை வாடகை எடுத்து அங்கே மிக்ஸ் பண்ணி நியூசிலாண்டு, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா என்று பல்வேறு உலக நாடுகளுக்கு மெத்த ஏற்றுமதி பண்ண நீங்கள் உங்கள் கட்சி நிர்வாகியை வச்சுட்டு நீலாம் பேசலாமா? எதை எழுதி கொடுத்தாலும் ஒரு பேசுகிற தெரியுதுங்களா உங்களுக்கு? அயலகணி நிர்வாகின்ட்டு உங்கள் மொத்த கட்சியுமே ஜாஃபர் சாதிக்கு துட்டில் தான் நடந்திருக்கு. இந்த மெத்தில் கொட்டுது காசு. அவன் கொடுக்குற பணத்தை வச்சு உங்கள் மருமகளை வச்சு படம் ப்ரொடியூஸ் பண்ணி தானே நீங்கள் மருமகளை டைரக்ட் பண்ணுறது. மங்கை தானே அந்த படம் பேர். நீ பண்ணிவிட்டு மத்திய அரசு வெளிநாட்டிலேருந்து தடுக்கணுமா? இவர் ஒன்றும் தடுக்க மாட்டார். இந்த 93 வைகோ கட்சி ஆரம்பித்தப்பெல்லாம் அப்படியே சிலுக்கும் உடம்பு. 9 மணி நேரமாக 10 மணி நேரமாக ஊர்வலம்ப்பா உண்மையிலேயே. அப்போல்லாம் காசு ஏற்பு கொடுத்து ஆளை கூட்டு வந்த இது இல்லை. ஒட்டு மொத்தமாக மாவட்ட செயலாளர் பூரா கொத்து கொத்தாக போனாங்க. ஆனால் காலம் அவருக்கு என்ன தகுதியோ அதை இன்று கொடுத்துருக்கிறது. அவ்வளோதான். அன்னையிலேருந்து அவருக்கு டாக்டர் அப்போவே சுகர்னு சொல்லிட்டாரா என்னமோ தெரியல. எப்போ பாரு நடைபெண் போயிடுவார், கிளம்பிடுவார். கொஞ்ச நாள் வயசாகிடுச்சு நடக்கலை, இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பஞ்சாயத்து நிலவிக்கே இருக்குது. இதுக்கெல்லாம் காங்கிரஸ் வந்துட்டு 38 சீட்டு வேணும், 3 அமைச்சரவை எங்களுக்கு வந்து தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கதா இன்றைக்கி செய்தி வந்திருக்கு சார். நாம் ஒரு மாதம் முன்னாடி பேசின நிகழ்ச்சியிலேயே காங்கிரஸ் 39 தொகுதிகள் கேட்க இருக்கிறார்கள். ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் அடிப்படையில் கேட்க இருக்கிறார்கள். நம்ம தான் ஃபஸ்ட்டு அதை பிரேக் பண்ணோன்னு சொன்னோம். கிட்டத்தட்ட அதை ஒட்டி தான் இந்த செய்தி. அது இருக்கட்டும், அவங்க ஜோதிமணியோட அந்த கடும் எதிர்ப்பு குரலை பார்த்தீர்களா? கரூர் எம்பி பார்த்தேன் சார். தமிழுக்கு காங்கிரஸ் அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுன்றாங்க சார். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் முக்து பாரத்துக்கு பிஜேபி ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை, நாங்களே இதை பார்த்துக்குறோம், எங்காலே இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, யாரைத்தான் அவங்க குறிப்பிடுறாங்க? ஒரு வாலி தான். ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் லிஸ்ட்டை கூட கொடுக்க விடாமல், எல்லா கட்சியும் வேக வேகமாக கொடுக்கும், லிஸ்ட்டை கூட கொடுக்க விடாமல் எனது மாவட்டத்தில் தடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தை தான் குறிப்பிட்டு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர் செல்வ பிறந்தகை பதைத்து போய் அவங்க அன்பு சகோதரி ஏன் இப்படி சொன்னார் என்று தெரியவில்லை, வெளியிலலாம் பேசக்கூடாது, நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு 24 மணி நேரம் கட்சிக்காண்டி உழைக்கிறவர் அப்படி எப்படி பாதி நாள் லண்டனில் இருக்காரு, பாதி நாள் ஸ்ரீபெரும்புதூர்ல வசூலை போட்டுக்கிட்டு இருக்காரு, மீதி நாள் இந்த வண்டி பஞ்சாயத்தை பார்த்துட்டு இருக்காரு, இந்த துப்புரவு தொழிலாளிங்க வண்டி பஞ்சாயத்து. எங்கள் கட்சி வேலை பார்க்குறாருனால ஸோ பண்ணிகிட்ருக்காரு. இதற்கு நடுவே திரு கிரீஷ் சோடன்கர் அவர்கள் மற்றும் இன்றும் நாளையும் யாருடன் கூட்டணி என்று கருத்து கேட்பு இதெல்லாம் நடத்த இருக்கிறார் காங்கிரஸ் நிர்வாகிகளை பார்த்து என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நேற்றே நம்ம பேசணும், இருந்தாலும் இன்றைக்கி இதுதான் கரண்ட் டாபிக்ன்றதுனால பேசி தான் ஆகணும். மாலதியிடம் இறுதி கருத்து கேட்கலாம் என்று இருக்கிறேன். என்னம்மா, காங்கிரஸ் தாவே கூட போகுமா போகாதம்மா, சொல்லுங்கம்மா. இன்னும் கருத்து கேட்டுட்டு இருக்காங்க. இது பருத்தி மூட்டை அந்த குடவுன்லேயே இருக்குது. போக மாட்டாங்க. இது அன்லைக்லி, இது இன்றைக்கி நிலைமை நான் சொல்கிறேன். போக மாட்டாங்க. நம்ம ஜஸ்ட்டு நமக்கு தெரிந்த அரசியலை வைத்து இந்த ப்ரோஸ் அண்ட் காஸ்ட் பெனிஃபிட்டு, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இது ரெண்டே ஒர்க் அவுட் பண்ணனா எதற்காக போக வேண்டாம்? இங்கே ஒரு விஷயத்தை எல்லாரும் இந்த தேர்தல் 26 சட்டப்பேரவை தேர்தல் என்ற கோணத்தில் நாம் பார்ப்பதால் நமக்கு இது பற்றிய தெளிவு கிடைக்க மாட்டேங்கிறது நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் இஸ் எ நேஷ்னல் பார்ட்டி. காங்கிரஸ் எல்லா மாநிலங்களிலும் உள்ள அரசியல், எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்த ஒரு கூட்டணியை பற்றி யோசித்து விட்டு தான் ஒரு மாநில தேர்தலை பற்றி யோசிக்க வேண்டும். இன்றைக்கி சரி, சீட்டு கம்மியாக தர்றாங்க, மரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்க, மானகட்டத்தனமாக திட்டுறாங்க, ரோசத்தோடு போய் நமக்கு ஒரு 60-70 சீட்டை வாங்கிக்கலான்ட்டு இன்றைக்கி பண்ணிட்டீங்கன்னா மறுநாளே இந்தியா கூட்டணி உடஞ்சிச்சா? அதோட பாராளுமன்றத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? சிம்பிளாக போய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை ரீகால் பண்ணிங்கன்னா கூட்டணி உடைமா இல்லைன்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். எந்த கட்சியுமே ஜுடிஷியரி கூட பஞ்சாயத்து இருக்காது, ஜுடிஷியரி கூட சண்டையே போடாது. ஏன்னா எல்லா கட்சிக்கும் கோர்ட்டில் பஞ்சாயத்து இருக்குது. அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிட்டேன்னா இப்போ தான் ரீசெண்டாக அம்மா மேலேயும் பையன் மேலேயும் சோனியா அவர்கள் மேலேயும் ராகுல் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சிபிஐயில், இந்த நேஷ்னல் ஹெரால்டு வழக்கில். அண்ட் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் சாவர்கரை அவமானமாக பேசிட்டாருன்னு சொல்லிட்டு இவர் மீது அவதூறு வழக்குகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் அந்த கட்சி அவசியம். இன்னொன்று, அவங்க கட்சியோட வழக்கறிஞர்கள் கபில் சிபல் அந்த கட்சியில் தான் இருந்தார், மனிஷ் திவாரி இருக்கார், சிதம்பரம் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஜட்ஜுங்க கூட பஞ்சாயத்து இல்லாமல் கேட்டால் அந்த ஏரியா பக்கிட்டே போகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக திமுக கொண்டு வந்த மோஷனில் கையெழுத்து போட்டாங்களா இல்லையா? பிரியங்கா காந்தி தலைமை தாங்கலாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கையெழுத்து போட்டாங்களா? எதுக்கு போட்டாங்க சொல்லு? அவங்களுக்கு ஜிஆர் சுவாமிநாதன் கூட எதுவும் பஞ்சாயத்தா? எதுக்கு போட்டாங்க? திமுகவை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. இப்போ திமுக வேணுன்றதுக்காக தங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பஞ்சாயத்தில் போய் தலையை நுழைச்சி போய் இம்பீச்மெண்ட் மோஷனில் எல்லாம் கையெழுத்து போடுற ஒரு கட்சி ஒரு 3 சீட்டு கம்மின்னு ரோசை போட்டுக்கிட்டு கூட்டணி வச்சுட்டு போயிடுமா? அதுக்கப்புறம் மோகன் பகவத் சொன்னார், இதை நாங்கள் இந்தியா ஃபுல்லாக எடுத்துகிட்டு போவோம்,
ஒரு விளக்கேத்துறதுக்காக ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருந்தா இந்துக்கள் மனதை புண்பட்டுச்சு, அதை விட்டுட்டீங்க நீங்கள். அகிலேஷ் யாதவ் வீடு முற்றுகையிடப்படும். ஆகா லார்டு முருகா நோ தீபம். எப்படி உடைப்பாங்க? சரி, உடைச்சி ஏதோ ஒரு ரீசன் உடைக்க போகிறாங்கன்ட்டு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோம். ஊருக்கு முந்தி எதுக்கு கிரீஷ் சிவங்கர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு? தாவேக கூட பேசுறதுக்கு. அப்போ தாவேக கூட எனக்கு தெரிஞ்சு பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும் அவர் இஷ்டத்துக்கு அவராக தனியாக பேசினுக்கிறாருன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? அவர் ஒரு தனி காங்கிரஸ் நடத்திக்கிட்டு. இந்த மாதிரியான செய்திகள் உழவ விடுறதுக்கு காரணம் திமுக கிட்ட அதிக சீட்டுகள் கேட்கறது. 2 போட்டு கூடியா, இவ்வளோ தூரம் கெஞ்சிரும்யா, 2 கூட போட்டு கூடியா, ஒரு 30 கூடியா ரவுண்டா, இவ்வளோதான். பட் அது தாவேக்காவையும் கன்ஃபியூஸ் பண்ணும்ல சார், வந்துருவாங்க போல இருக்கு. தாவேக கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து வேற ஒரு ஆள் வேணுமா? கன்ஃபியூஷன்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் அண்ணன் செங்கோட்டையன் வந்திருக்கிறார். எதற்காக இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னால் தெரியல அவருக்கே. இப்போ கன்ஃபியூஷன் இன்னும் பலர் வேறு வந்துருக்காங்களா சார்? எல்லாம் வருவாங்க. நேற்று திரு ஜேசிடி பிரபாகர், பன்னீர்செல்வம் அணியிலிருந்து திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் சென்று இணைந்திருக்கிறார். வைத்திலிங்கம் போகிறதில்ல போல இருக்கு. ஸோ இது போல் போய் ஜாயின் பண்ணுவாங்க. அதனால் அவங்க இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஓஹோ ஜேசிடி பிரபாகரே வந்துட்டார், அவ்வளோதான், இனிமேல் சிஎம் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது என்ற எண்ணத்தில் இருக்கிறார். யாரு சார் அவரு? 2 டைம் எம்எல்ஏ இருந்தாருமா. தொடர்ந்து தர்மயுத்தம் பீரியடிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓபிஎஸ் டீமில் இருந்தார். இனிமேல் இந்த ஆளை நம்பணும்னா நம்மளே நாசமாக போயிடும்னு சொல்லிட்டு அண்ணன் செங்கோட்டையின் வழியை பின்பற்றுவோம் என்று போய் விஜய் அவர்கள் கரத்தை வலுப்படுத்துவோம் என்ற முடிவில் அவர் இணைந்திருக்கிறார். ஸோ நான் நினச்ச டிவிகேக்காரங்களாம் நம்மளை மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் டிவிகேக்கு எதிராக நம்ம வன்மத்தை கக்கிக்கிட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணதா கமெண்ட் போட்டிருக்காங்க. அது ஒன்றும் வன்மம்லாம் இல்லைம்மா. ஏமா அவங்க ஒழுங்காக பாலிடிக்ஸ் பண்ணலன்னு விமர்சனம் அது பண்ணுறாங்க. கூட அது சொல்ல சார், டிவிகே தொண்டர்கள்லாம் நம்மளை மிஸ் பண்ணியிருக்காங்கன்ற செய்தி கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்கம்மா. யாருமா அவங்க கட்சியில் நடக்கிறது இவ்வளவு தரவா லைவ்லியாக யார் வந்து சொல்கிறது? அவங்களுக்கே தெரியாது கட்சியில் என்ன நடக்குதுன்னு, இல்லையா? நம்ம தான் சொல்கிறோம். இப்போ அடுத்தது டெல்லி விசாரணையில் என்ன நடந்துச்சுட்டு விவரத்தையும் இப்போ எடுத்து சொல்கிறேன். அடுத்தது அப்படியாங்க சார். இப்போ கரூர் இன்சிடென்ட்டில் என்ன சார் அப்டேட்டு சொல்கிறேன். நேற்று நான் அந்த விசாரணையில் இந்த காவல்துறை அதிகாரிகள் பிடித்து ஒழுக்கப்பட்டார்கள் என்று சொன்னேன். இன்றைக்கி இந்த எஃப்ஐஆரில் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அவர் ஆய்வாளர் திரு மணிவண்ணன் அவர்கள் அவருக்கே எழுதி கொண்ட அந்த புகாரில் என்ன சொல்கிறார் என்றால், நமக்கு நாமே திட்டத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி இந்த டேட்டில் மதியழகன் அவர்கள் விண்ணப்பிச்சிருந்தார். 11 நிபந்தனைகளுடன் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. 500 போலீஸார் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தனர். காலை 9 மணிக்கு பல்வேறு தொலைக்காட்சிகளில் தமிழக மக்கள் கட்சி தலைவர் விஜய் அவர்கள் மதியம் 12 மணிக்கு கரூர் வர இருப்பதாக சொன்னதை தொடர்ந்து காலை 10 மணியிலிருந்தே பொதுமக்கள் கட்சி தொண்டர்கள் பெருமளவில் வரத் தொடங்கினார்கள். இதனால் வேலுச்சாமிபுரம் மெயின் ரோடு, கோவை சாலை, முனியப்பன் சாலை ஜங்ஷன், கோவை சாலை, திருக்காம்புலியூர் ரவுண்டானா, மதுரை சேலம் பைபாஸ் ரோடு ஆகிய இடங்களில் கூட்டம் அதிக அளவில் வரத் தொடங்கினார்கள். கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்கள் கொடுத்த விண்ணப்பத்தில் 10,000 தொண்டர்கள் தான் வருவார்கள் என்று எழுதி கொடுத்தனர். ஆனால் பிரச்சார கூட்டத்திற்கு 25,000க்கும் மேற்பட்டோர் வந்தனர். இந்நிலையில் இந்த இடத்துல ஒரு நிமிஷம் நிறுத்துறேன். இப்போ 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொன்னாங்க, 25,000 பேர் வந்திருக்கிறாங்க. அண்டு 12 மணிக்கு வர இருக்கிறதா நீங்கள் நியூஸில் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லும்போதே இந்த பர்மிஷன் கொடுத்த அதிகாரிக்கு நம்ம பர்மிஷனை ரத்து பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்குல்ல. இந்த அவரே மேலே சொல்கிறார்ல, இத்தனை 11 நிபந்தனைகளுடன் நாங்கள் போட்டோன்னு சொன்னால் அந்த நிபந்தனையை நீ வயலேட் பண்ணால் ஸ்டாப் பண்ணுறதுல என்ன டிஃபிகல்ட்டி உங்களுக்கு? இல்லை, அட்லீஸ்ட் முன்னாடியே கூட இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் சார். இந்த நிபந்தனையில் கொஞ்சம் முன்ன பின்ன போச்சா நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம் சார். பண்ணலை, நாங்கள் வி ஆர் வேவிங் தி பர்மிஷன். ஓகேவா? விஜய் வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லல, அங்கேயே நிற்க சொல்லு. சாயங்காலம் 6:30 மணிக்கு தானே வந்தார் விஜய். நீங்கள் 12 மணிக்கே கூட்டம் சேர்ந்துருச்சு, மதியம் 12 மணி 10 மணிலேருந்தே கூட்டம் சேருதுன்னு சொன்னீங்க. அப்போது இப்போ நீங்கள் தான் கரூர் டவுன் இன்ஸ்பெக்டர், நீ தான் கரூர் டவுன் டிஎஸ்பி. நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இதில் உங்கள் எஃப்ஐஆரில் சாயங்காலம் 5 மணிக்கு மீட்டிங்கு வரப்போகிறதா சொல்லிவிட்டு காலையில் 10 மணிக்கே கூட்டம் சேர ஆரம்பிக்குது, 12 மணிக்கெலாம் வரதா நீங்கள் வந்து உங்கள் எஃப்ஐஆரில் சொல்லியிருக்கிறீங்க. பர்மிஷனை ரத்து பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ பதில் சொல்லுங்கள். ரெண்டுத்தையுமே போலீஸ் கணிச்சிருக்கலாம் சார். அவர் விஜய் லேட்டாக வருவார் அப்படிங்கிறது, இன்னொன்று 10,000 பேர் வரமாட்டாங்க, 25,000 பேர் வருவாங்க அப்படிங்கிறத. ஸோ இப்போது உங்ககிட்ட கேட்டவங்ககிட்ட பதில் இல்லை, இப்படி தான் கேட்டு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? நீ ரொம்ப நல்ல அழகாக எழுதியிருக்கிறல்ல, 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு 25,000 பேர் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்கன்ட்டு. 25,000 பேர் வர்றாங்கன்னு தெரியுதுல்ல, நீ என்ன பண்ண? அதான் வாக்கி டாக்கில் சொன்னேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரெக்கார்டு இல்லை, செல்லாது. நீ சொன்னது கரெக்டாக சொல்லியிருக்காங்க, கரெக்டாக சொல்கிற. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்களாங்க சார்? லாக் இருக்கணும். லாக் பண்ணல, ஃபஸ்ட்டு சொல்லம்மா. அடுத்ததாக 4:45 மணி சுமாருக்கு மாலை தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் கரூர் மாவட்ட எல்லையான வேலாயுதம்பாளையம் தவிட்டுப்பாளையம் வழியாக நுழைந்து
வேண்டுமென்றே காலதாமதம் செய்து தெருவில் அனுமதி இல்லாமல் ரோட் ஷோ பல்வேறு இடங்களில் நடத்தி போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடைஞ்சல் ஏற்படுத்தி அதிக இடங்களில் நிபந்தனைகளை மீறி வரவேற்பு நடத்தி காலதாமதம் செய்து 6 மணிக்கு முனியப்பன் கோவில் ஜங்ஷன் ராங் ரூட்டில், அதாவது ரோட்டின் வலதுபுறம், கட்சியின் தலைவர் விஜய் வாகனங்களை அழைத்து சென்று 7 மணிக்கு வேலுசாமிபுரம் ஜங்ஷனில் தொண்டர்களின் கூட்டத்திற்கு நடுவே வாகனத்தை நிறுத்தி சிறிது நேரம் வேண்டுமென்றே காலதாமதம் செய்ததால் அதே இடத்தில் அளவுக்கு அதிகமான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகமாக இருந்தனர். அதாவது பேச வேண்டிய அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல 7 மணிக்கு நிறுத்தி வேண்டுமென்றே காலதாமதம் அங்கே செய்கிறார். சரி, இதெல்லாம் காலதாமதம்லாம் செஞ்சுருக்காரு, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இதெல்லாம் எங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்க? 41 பேர் செத்த உடனே இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எங்கே ரெக்கார்ட் பண்ணேன்? ஏன் ரெக்கார்ட் பண்ணல? அப்போ நீ இது எழுதுனதெல்லாம் பொய்ன்னு சொன்னால் இப்படி தான் சிபிஐ கேட்டிருக்காங்க. அந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கூட்டம் அலைமோத செய்து மக்களிடையே தேவையற்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியும் அசாதாரண சூழல்கள் ஏற்பட்டு கூட்ட நெரிசலால் மூச்சு திணறல், கொடுங்காயம், உயிர் சேதம் ஏற்படும் என்று தாவேக கட்சியின் மாவட்ட செயலாளர் மதியழகனிடமும் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்திடமும் இணை செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமாரிடமும் மற்றும் தாவேக நிர்வாகிகள் பலரிடமும் நானும் காவல்துறை கண்காணிப்பாளரும் பல முறை எச்சரித்து அறிவுரை வழங்கினேன். ஓகேவா? இல்லை 2 பேரும் எப்படி அந்த கொஞ்ச நேரத்தில் பல விதத்தில் பேசியிருப்பாங்க. இருக்கட்டும், அவரு எப்படியோ பேசுனேன்னு வச்சுக்க. எப்படி பேசுன சொல்லுன்னு தான் கேட்குறாங்க. இப்போ ஃபோனில் பேசுனியா, நேராக பேசுனியா, எப்படி பேசுன? பல முறை, அதுவும் எப்படி எச்சரிச்சிருக்காங்க. கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கூட்டம் அலைமோத செய்து மக்களிடையே தேவையற்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அசாதாரண சூழல் ஏற்பட்டு கூட்ட நெரிசலால் மூச்சு திணறல், கொடுங்காயம், உயிர் சேதம் ஏற்படும். இவ்வளோ விஷயங்களை மணிவண்ணன் இன்ஸ்பெக்டரும் செல்வராஜ் டிஎஸ்பியும் பல முறை மதியழகன், புஷி ஆனந்த், நிர்மல்குமார் மற்றும் தாவேக்க நிர்வாகிகள் ஒரு 5-6 பேர்கிட்ட பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கே எச்சரிச்சிங்க? எப்படி எச்சரிச்சிங்க? ஜோசியக்காரங்க மாதிரி முன்னாடி கணிச்சு சொல்லியிருக்காரு. கரெக்டாக சொல்லியிருக்காருப்பா. கரெக்டாக தான்ப்பா சொல்லியிருக்காரு. எப்படிப்பா சொன்ன சொல்லுப்பா. ஃபோனில் சொன்னியா? புறால ஓலைகளை கட்டி அனுப்பி விட்டியா? அந்த கூட்டத்தில் அடித்து தின்றுப்பாங்க. எப்படி சொன்ன சொல்லு. ஒரு செருப்பில் எழுதி எரிஞ்சிருக்கியா? சொல்லு. அதை சொல்லு. செருப்பில் கட்டி விஜய்க்கு அது தகவல் போகணுன்றதுக்காக ஒரு செருப்பு கொண்டு எரிஞ்சேன் சார். அதில் பாருங்கள், அந்த செருப்பு பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் இருக்குது சார். சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ரெக்கார்டு கிரியேட் பண்ணிட்டீங்க. இதை சப்ஸ்டன்ஷியேட் பண்ணல. இப்போ சிபிஐக்குன்னு போச்சுன்னா இதை தானே கேட்பாங்க. இப்போ அதிரடி அசரா இதை விசாரிச்சிருந்தானே இதுக்குள்ளே போகிற ஏன்பா? அவர் தான் அவ்வளோ எச்சரிச்சிருக்காரு. கொடுங்காயம், மூச்சு திணறல், உயிர் சேதம்லாம் ஏற்படுன்னு எச்சரிச்சிருக்காரு. ஏன் நிப்பாட்டில் வண்டிய? புரியுதா? மாட்டிக்கிட்டாங்க. இது ஓன் எஃப்ஐஆர், நீங்கள் எழுதின எஃப்ஐஆர், நீங்களே கொடுத்துக்கிட்ட புகார். எந்த அடிப்படையில் இதை எழுதுனீங்கன்னு சிபிஐ ஆஃபீஸர்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ஜஸ்டிஃபை பண்ணல. அப்போ நீ பொய்யா எழுதியிருக்க. இருந்தவங்கள்ட்ட ஏன் புகார் வாங்கலன்னு கேட்டால் என்ன சார் பதில்? உங்களுக்கு சொல்ல முடியாது. இப்போ நான் தான் சிபிஐ ஆஃபீஸர், நீ தான் மணி அண்ணன். நான் சொல்கிறேன். அப்போது இது நீ யார்கிட்ட பேசணும் கேட்டால் அவங்க ஃபோன் எடுத்து காமிச்சிட்டாங்க. புஷி ஆனந்த், நிர்மல், எங்களுக்கு ஃபோனே வரலன்னு. ஃபோன் வரல. இந்தாங்க எடுத்து அப்படியே லாகெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. இந்த பாருங்க சார், நீங்கள் எல்லா ஃபோனும் அப்படியே இருக்குது சார். நாங்கள் அதை மாற்றலை சார். இந்தாங்க சார், ஃபோனு வரல. சரிப்பா, எப்படிப்பா எச்சரிச்ச? கொடுங்காயம், உயிர் சேதம், மூச்சு திணறல், இவ்வளோ சொல்லியிருக்கே ராஜா. எப்படி ராஜா சொன்னேன்? அப்போ பொய். ரைட்டா? ஏன் பொய்யா எஃப்ஐஆர் போட்ட? போலீஸே வந்து தாவேக்கா கிட்ட எச்சரிக்கை செஞ்சுருக்கணும். ஏன் செய்யலை? ஏதாவது நடக்கட்டும். நீங்க 2 பேரும் போய் சொல்றீங்க, செஞ்சிருக்காங்க, அதுல சொல்லிருக்காங்க. எங்கப்பா செஞ்சா? அதை தான்ப்பா கேட்குறாங்க. ஃபோனில் இருந்தால் ஃபோனில் கட்டுன்னு கேட்குறாங்கப்பா. எப்படிப்பா எச்சரிச்சா? மைக்கில் எச்சரிச்சியா? மைக்கில் எச்சரிச்சுன்னு சொன்னால் வீடியோ இருக்குது. அங்கேருந்து தான் வரும்போது ஃபுல்லாக 10 ட்ரோன் பறந்து எல்லாத்தையும் தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்களே. டெலிபதியில் சொல்லியிருப்பாரு. அப்போ அது ப்ரூவ் பண்ணு கோர்ட்டில். ரைட்டா? இது பண்ணிவிட்டு பல முறை எச்சரித்தும் அறிவுரை வழங்கினேன். நாங்கள் சொன்னதை கேளாமல் தொடர்ந்து அசாதாரண செயல்களில் ஈடுபட்டதால் போதிய பாதுகாப்பில் போலீஸார் வழங்கிய போதும், இங்கே நிறுத்துங்க, போதிய பாதுகாப்பை போலீஸார் வழங்கிய போதும். அங்கே எங்கே போலீஸ் இருந்துச்சு காட்டு. புரியுதா? எங்கேப்பா போலீஸ் காட்டு. வீடியோ தான் இருக்கே. ட்ரோன் சார், நீ என்ன எழுதிருக்க? போதிய பாதுகாப்பில் போலீஸார் வழங்கிய போதும். எங்கே போலீஸ்? எங்கே காட்டுங்க. முடிச்சா? தாவேக தொண்டர்களுக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் நிர்வாகிகள் எவரும் தொண்டர்களை சரிவர ஒழுங்குபடுத்தாமல் ரோட்டில் அருகில் உள்ள கடைகளுக்கு நிழல் தர வேண்டி அமைக்கப்பட்டிருந்த குறுகிய சரிவான தகர கொட்டைகளிலும் அருகில் இருந்த மரங்களிலும் கட்சி தொண்டர்கள் ஏறி உட்கார செய்ததால் தகர கொட்டகை உடைந்தும் மரம் முறிந்ததால் அதில் உட்கார்ந்திருந்த தொண்டர்கள் கீழே நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் மீது சரிந்து விழுந்ததால் பொதுமக்களில் பெரும்பாலானோருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு, இது என்னென்னா சுற்றி இந்த மதியழகன்னு நிர்வாகி தான் மரத்துக்கள் கிளையெல்லாம் உடச்சி எல்லாத்தையும் போட்டு அமுக்கி கொண்டுட்டாங்கன்ற ரேஞ்சுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கு. அவங்க தான் தகரத்தை போட்டு உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு அமுக்கி கொண்டிருக்காங்க.
வேண்டுமென்றே விஜய் அவர்கள் கரூருக்கு வருவதை 4 மணி நேரம் தாமதப்படுத்தியும் தாமதத்தின் காரணமாக பல மணி நேரங்களாக காத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வெயிலிலும் தாகத்திலும் சோர்வடைந்தனர். இதெல்லாம் தெரியுதில்ல உனக்கு, வெயிலிலும் தாகத்திலும் சோர்வடைந்தனன்னு. பாதுகாப்பு கொடுக்குறதுன்னு உனக்கு ஏற்பாடு பண்ணிடுது. ஒன்று நீ தண்ணி ஏற்பாடு பண்ணி, இல்லை அவங்கள ஏற்பாடு பண்ண சொல்லு. நீ என்ன பண்ண? இதெல்லாம் இப்போ கேட்பாங்க இன்வெஸ்டிகேஷனில், புரியுதா? நீ இதில் எழுதியிருக்க தண்ணி இல்லாமல் சோர்வடைந்ததுன்றது உனக்கு தெரியுது. சோர்வடையும் போது நீ ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த? நீ போலீஸ் ஆஃபீஸர் தானே. யுவர் ஜாப் இஸ் டு ப்ரொடெக்ட் லைஃப்ஸ், ரைட்டா? இந்த சோர்வடைந்த நேரம் எல்லாம் டயர்டாகிறாங்க, மயங்கி விழுறாங்கன்றதை நீ எங்கே பதிவு செஞ்ச? பிரச்சனை வரலன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நீ தான் எழுதியிருக்க. சோர்வடைஞ்சாங்கன்னு சொல்கிறல்ல, யாருக்கிட்ட சொன்ன? டிஎஸ்பிகிட்ட சொன்னேன். டிஎஸ்பி சொன்னாரா? சரி, இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பிகிட்ட சொல்லியிருக்காரு, டிஎஸ்பி எஸ்பிகிட்ட சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன உத்தரவு பிறப்பிச்சிங்க பதிலுக்கு? தண்ணி இருக்கா? யோ பக்கத்தில் ஒரு 100 தண்ணிக்காரன் வாங்கி போடியாங்க, செஞ்சிங்களா? அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உங்கள் கடமையிலேருந்து நீங்கள் தவறிட்டீங்களா? சரி, அட்லீஸ்ட் சார் அனௌன்ஸ் பண்ணி க்ரௌடை கலைக்கிற வேலையை பார்த்துருக்கலாம். கிளம்புங்க, லேட் ஆகிட்டுருக்கு. இதன் விளைவாக மேற்படி சம்பவத்தில் அதிக அளவில் மிதிபடுதல் ஏற்பட்டு இதனால் 11 அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர். ஒன்றாச்சா? 2, கலெக்டர் தங்கவேல் 41 பாடியை நைட்டோட நைட்டாக எதுக்கு எரிச்ச? யார் அனுமதி கொடுத்தது? எல்லாரையும் எரிக்கல, சில பேரை புதைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஓகேம்மா, சுடுகாடை இல்லை தூக்கிட்டு போய் எல்லாத்துக்கும் மொத்த பேரும் எப்படி அங்கே போனாங்க? யார் ஏற்பாடு பண்ணது? இவ்வளவு இரவோடு இரவாக இவ்வளவு உடல்களை எரியூட்ட வேண்டிய தேவை. டாக்டருங்கெல்லாம் போய் ஏன் இவ்வளவு அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்கன்றதுக்கான உண்மைகளை சொல்லிவிட்டு வந்து விட்டார்கள். என்னவாங்க சார்? அழுத்தம் வந்தது. யாரிடமிருந்து அழுத்தம்? அவங்க தான் சொல்கிறாங்களே உறவினர்கள் கிட்ட இருந்துன்னு. உறவினர்கள் விசாரிச்சிருக்காங்க. உறவினர்கள் நாங்கள் எங்கே சொன்னோன்னு சொல்லிட்டாங்க. வெளியூரில் இருக்கவங்கலாம் வரணுங்க, இளவுக்கு வரணுயா, கொஞ்சம் வெயிட் பண்ணியான்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது, ஏரின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்ட்டு உறவினர்கள் சொல்லிட்டாங்க. அப்போ யார் சொன்னது? கரூர் தலைவர். இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. இதெல்லாம் விஷயம் இல்லை. இப்படி எஃப்ஐஆர் போட சொன்னது யார்? இவ்வளோ பேர் தண்ணி இல்லாமல் மயங்கி விடுறான்னு தெரிஞ்சு வேடிக்கை பார்க்க சொன்னது யார்? இந்த இடத்த தேர்ந்தெடுத்தது யார்? அப்படின்னு முடிவு பண்ணி மிக விரைவில் செந்தில் பாலாஜி சிபிஐ விசாரணைக்கு அழைக்கப்பட இருக்கிறார். இவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, விஜய் கைது பயம், விஜய்க்கு சம்மன், விஜயையும் அழைப்பார்கள். விஜய் கூப்பிடாமல் எப்படி விசாரணை முடிக்க முடியும்? டெல்லிக்கு தான் அழைப்பார்கள். விஜய் இங்கேயே வச்சு விசாரிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க நினச்சிருக்காங்க. இங்கே வந்து க்ரௌடு கண்ட்ரோல் பண்ண முடியுமா? விஜய்க்கு அது நல்லதில்லை. டெல்லினா ஸ்மூத்தாக போய்ட்டு அழகாக முடிச்சுட்டு வந்துடுவார். விஜயோட கன்வீனியன்ஸ்க்காக தான் டெல்லியில் விசாரணை. விஜய் கூப்பிட்டு என்ன நினச்சுன்னா அவர் சொல்ல போகிறார், விஜய் இதில் ப்ளேம் பண்ணணுன்றதுக்கு சிபிஐ அதிகாரிகள் எய்ம் பண்ணியிருக்காங்கன்ட்டுலாம். தட் இஸ் நாட் ட்ரூ. நான் சொல்கிறேன், அதிகாரிகள்கிட்டலாம் பேசிட்டு தான் நான் சொல்கிறேன். இருக்கிற இப்போ இந்த இவ்வளோ பேர் பேசுனாங்களே, இதில் யாராவது விஜய் இதற்கு காரணம் என்று சொன்னார்களா? சொல்ல முடியுமா? அப்போ விஜய் எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும்? விஜய் எதுக்கு கைது செய்யணும்? அதே நான் உங்களை மாதிரி ரவுடி போலீஸாக இருந்தே பிடிச்சி நினச்சவனெல்லாம் கைது பண்ணுறதுக்கு ப்ரொஃபஷனலாக நடத்தும் சிபிஐன்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொன்னது பார்த்தீங்களா? அப்பா தண்ணி இல்லாமல் அவ்வளோ பேர் மயங்க விழுந்தாங்கிட்ட நீ என்ன ராஜா பண்ண? நீ டவுன் இன்ஸ்பெக்டர் தானே. அவங்கள பாதுகாக்கிற கடமை உங்களுக்கும் இருக்குல்ல. ஒரு போலீஸ் ஆஃபீஸர், பப்ளிக் சர்வெண்ட், அதுக்கு தான் உங்களை பாதுகாப்பு போட்டுருக்குறது. சாகன்னு வேணும்னு வேடிக்கை பார்த்தீங்களா? ஆமாம், அப்படி இல்லைன்னா இது ஒன்று நீ பொய்யா எழுதியிருக்கணும், அப்படி இல்லைன்னா சாகட்டோன்னு வேடிக்கை பார்த்துரு. சாகட்டும், விஜய் தலையில் இந்த சாவை பூரா கட்டிடலான்னு வேடிக்கை பார்த்துருக்க வருதா? ஸோ இது எல்லாம் சுற்றி கரூர் மன்னரின் தலையில் தான் வெடிகிறது. ஸோ விரைவில் அடைக்கப்பட இருக்கிறார். இப்போ நீங்கள் எவனையாவது அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே போடணுன்றதுக்காக மதியழகன் தூக்கி உள்ளே வச்சிங்கல்ல, அவங்க வந்து மதியழகனுக்கு அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணால் நடிப்பு அரக்கன் அவர் எதுவும் அழைக்க வாய்ப்பு இருக்குதா? இல்லை, கண்டிப்பாக கண்டிஷன் ஸ்டாருக்கு நீ ஏன் இப்படி கேவலமாக நடிச்சன்றதுக்காக அவருக்கு ஒரு சம்மன் இருக்குது. ஓவர் ரைட்டிங்கில் மாட்டிக்கிட்டாரு. குடும்பத்தில் இருக்கவங்க கூட இவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக அழுவல, நீ எதுக்கு நீ இவ்வளோ சீனை போட்ட? நீ ரொம்ப ஓவராக நடிச்சிருக்க. கொடுத்த காசுக்கு மேலே சும்மா காட்டி ரிமாண்ட் பண்ணுங்கன்ட்டு ரிமாண்ட் பண்ணி கஸ்டடி வேறு எடுப்பாங்க கண்டிஷன் ஸ்டார். ஸோ இதுதான் நடக்க இருக்கிறது. ஸோ ஒரு கான்ஸ்பிரசி ஆங்கிளுக்கு சிபிஐ வந்துட்டாங்க. இவ்வளோ பேரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, இவ்வளோ வீடியோ எவிடன்ஸ் அனலைஸ் பண்ணும்போது யூ கேன் ஃபார்ம் அன் ஐடியா இதுதான் நடந்திருக்கும் என்று. எங்கேயாவது ஒரு இடத்துல எரர் நடந்திருக்கும் இல்லையா? இப்போது நீங்கள் நார்மலாக நடந்து இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டுச்சு, நான் எஃப்ஐஆர் போட்டேன்ற எஃப்ஐஆர் வேறு. இதில் நீங்கள் வரைஞ்சிருக்கிறது என்ன வரைஞ்சிருக்கீங்க? மதியழகன், புஷி ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோர் 41 பேரை கொல்லணுன்றதுக்காக திட்டமிட்டு இவ்வளோ வேலையும் பண்ணதாக எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? ஏன் இப்படி போட்ட எஃப்ஐஆர் சொல்லு? விசாரணை முடியறதுக்கு முன்னாடியே எப்படி அவங்க தான் முடிச்சுட்ட? அதான்
இது முதல் தகவல் அறிக்கை இல்லை, இது கடைசி தகவல் அறிக்கை. கரெக்டா? பாவத்தை கொங்கு பகுதி மொத்தமாக ஜெயிப்போன்னு சொன்னார்ல ரீசெண்டாக. அவன் பானை சேலை எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அது கரூருக்கு கொங்கு பகுதி மொத்தமாக ஜெயிச்சு கொடுக்குறேன்னு சொன்னாரா? நீங்கள் கொங்கு பகுதி முழுக்க ஜெயிச்சு, அதுவும் கொங்கு பகுதியில் என்டிஏ வலுவாக இருக்கக்கூடிய தொகுதியில் நீங்கள் அவங்களுக்கு வேலை கொடுப்பீங்க. அதை பிஜேபி வேடி பார்த்துட்டு இருக்குமா? அப்போ திரு ராஜீவ் காந்தியின் நிலைமை கஷ்டம். பாவம் தம்பி, ரொம்ப நம்பிக்கையாக இருக்கான். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. பணம் பத்தும் செய்யும் சார். அதுக்கு பணம் இருக்கணும், அதுக்கு நீ வெளியில் இருக்கணும். சரி சார், இந்த ஆசிரியத்தில் பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளே பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி தமிழக தேர்தலின் ஒரு பகுதியாக பல அதிகாரிகள் கண்காணிப்பு வலயத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றனர். மத்திய அரசோட மத்திய உளவுத்துறையின் கண்காணிப்பு வலயத்தில் இப்போது தீவிரமாக மத்திய அரசு கண்காணிக்கக்கூடிய ஒரு அதிகாரி தமிழக மாநில தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய திருமதி ஜோதி நிர்மலாசாமி ஐஏஎஸ் அவர்கள். ஜோதி நிர்மலாசாமி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரியாக கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தார். முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர். மந்திரி மூர்த்திக்கு நிகராக சம்பாதித்திருக்கிறார். கொள்ளனா கொள்ள, அவ்வளவு கொள்ள, நினைத்து பார்க்க முடியாத பணம். சம்பாதித்ததோடு அவர் எங்கேயும் சொத்துக்கிட்டு வாங்கிட்டு இருந்தானா கூட விட்டுருப்பாங்க. திமுக அரசு மீண்டும் வெல்ல வேண்டும் என்பதற்காக, அவர் சார்ந்த முக்குளத்து சமுதாய வாக்குகளை பெறுவதற்காக அந்த சாதி சங்கம், அந்த அசோசியேஷன், இவர் திருநெல்வேலி மாவட்டம் கடைநல்லூரை சேர்ந்தவர், சொந்த ஊர் அவருக்கு. அந்த சமூகத்தில் கேம்பெயின் பண்ணுற லெவலுக்கு அவங்கள ஆர்கனைஸ் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய சங்கங்களை ஆர்கனைஸ் பண்ணுறது. அதாவது என்ன ஆனாலும் நீங்கள் ஏடிஎம்கேக்கு மட்டும் வாக்களிச்சிடக்கூடாது, நீங்கள் நயினார் முக்குளத்தூர்ன்றதுக்காகலாம் அவருக்கு வாக்களிச்சிடக்கூடாது, முக்குளத்தூர் சமுதாயம் செல்வாக்காக இருப்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான், அதனால் நம்ம சமூக வாக்குகள் திமுக கூட்டணிக்கு விழுறதை நீங்கள் எல்லாம் உறுதி செய்யணும்னு இப்போ இதை பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் மாநில தேர்தல் ஆணையர் பதவியிலும் இருப்பதால் அவருக்கு ஒரு கூடுதல் ரிசோர்ஸ் இருக்குது. இதை செய்து கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் கண்காணிப்பு வலயத்தில் வந்துருந்தது. இப்போது அதான் சம்பாதிச்சது சும்மா இருந்ததுதானே விட்டு போயிருப்பாங்க. இப்போ இதை பண்ணுறாரா? இப்போ ஒரு சொத்துக்களெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் நினைக்கிறேன், மாலத்துக்கு நினைவு இருக்கா இல்லைன்னு தெரியல, இந்த வாட்டி முதல்ல அதிகாரிகளை கை வைக்க போகிறாங்கன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் இந்த விசாரணை மற்றும் கண்காணிப்பு வலயத்தில் வந்திருக்கக்கூடிய அதிகாரி. அடுத்தடுத்து எந்தெந்த அதிகாரியெல்லாம் கண்காணிப்பு வலயத்தில் வந்திருக்கிறார் என்ற விவரங்களை எடுத்து வெளியிடுகிறேன். நன்றி. நன்றி சார்.